ஒரு நிமிஷம். கல்வாரிட்ட வந்தா இப்படி உட்கார்ந்துருப்பீங்களா? இப்ப பாடினீங்களா எல்லாருமே? கல்வாரி வந்துட்டேன்னு பாடினீங்களே. கல்வாரி சிலுவை கிட்ட வரும்போது நீங்க இப்படி உட்கார்ந்துருப்பீங்களா? கண்ணை மூடிட்டு சமணம் போட்டு எல்லாம் நம்ம இப்படி உட்கார்ந்துருப்போமா? சிலுவையை கிட்ட நீங்க நெருங்கி பாருங்க. அந்த கோர காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களை அழுது கதறி குப்புறம் விழுந்துருவோம். ஆண்டவரேன்னு அலறிடுவோம். ஆனால் சும்மா வாயில் தான் நம்ம பாடுறோம். எல்லாம் கண்ணை மூடி முழங்கால் போட்டு பாடுங்க. ஒரு முழங்கால் 2 முழங்கால் நின்று இந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கல்வாரி அண்டை வந்துட்டீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்கி உடைய தூக்க ஆவிய சபிக்கப்பட்ட வல்லமை இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தை விட்டு உன் ஊழியத்தை விட்டு வெளியே போனோம். அதுதான் உன்னை நாசம் பண்ணிட்டு இருக்கு. உன் வாழ்க்கை ஊழியமே நாசமா போனதுக்கு காரணமே அதுதான். ஆமென். பலவீனத்தை தூக்கி ஏறி ஹல்லேலூயா எல்லாம் 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 ஒதுக்கி வை முழங்கால் போட்டு. ஆமென். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்ய. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்ய. கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறி கல்வாரி வந்துட்டேன். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறி கல்வாரி வந்துட்டேன். கல்வாரி இரத்தத்தினால் ஆண்டவரே என்னை கழுவியே சுத்தம் செய்ய. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்ய. கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறி கல்வாரி வந்துட்டேன். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறி கல்வாரி வந்துட்டேன். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்ய. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்ய. கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறி கல்வாரி வந்துட்டேன். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறி கல்வாரி வந்துட்டேன். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறி கல்வாரி வந்துட்டேன். கல்வாரி அண்டை வருகிறோம். Himala meka mela bale ke dip. Ara bakara bakatura mana. Hallelujah, 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 hallelujah. Amen. Amen. நீங்கள் சிலுவை அண்டை வந்தால் அங்கே ஒருவரை பார்க்கலாம். முள்முடி சூட்டப்பட்டவராய். ஆமென். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய், விலாவிலே குத்தப்பட்டவராய், முதுகு உழப்பட்டவராய், ஆமென், முழு இரத்தமும் சிந்தி கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்க்கலாம். பிக்கப்பட்ட அந்த சரீரத்தை பார்க்கலாம். ஆமென். நீ சிலுவை அண்டை வந்தாய் என்றால் நீ அங்கே ஒருவரை பார்க்க முடியும். நீ சிலுவை அண்டை வந்தால் சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் வருவதை உன்னை கேட்க முடியும். இன்னும் நீ நெருங்கி வந்தால் அந்த இரத்தம் உன்மேல் படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன். நீ சிலுவை அண்டை வந்தால் ஒரு காட்சிக்கு தெரியும். இன்னும் நெருங்கி வந்தால் உனக்கு ஒரு சத்தம் கேட்கும். இன்னும் நீ நெருங்கி வந்துட்டீன்னா அந்த ரத்தம் உன் மேல படும்.
இந்த 3 அனுபவமும் இப்போ இயேசுவின் நாமத்துல இந்த சபையில உண்டாவதாக. நீ யாராக இருந்தாலும் வா, அவரை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார். இன்னும் நெருங்கி வா, கர்த்தர் உன்னோடு பேசுவார். இன்னும் நெருங்கி வா, அந்த இரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும். ஆமென். உனக்கு 3 ஸ்டேஜ். ஒன்று பிரகாரம், ஒன்று பரிசுத்த ஸ்தலம், ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம். நீ பிரகாரத்தில் இருந்தால் அந்த காட்சியை பார்ப்ப. நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தேன்னா சத்தம் கேட்ப. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தா அங்க ரத்தத்தை நீ பார்ப்பாய். ரத்தம் உன் மேல படும், தெளிக்கப்படும். இப்போ கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிற நேரம். நீங்க எவ்வளவு நெருங்கி வாரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்வார். எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த சிலுவையிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த சிலுவையிலிருந்து வடிகிற இரத்தத்தினால விடுதலையை பெறுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நெருங்கி வா, நெருங்கி வா, அந்த இரத்தம் உன் மேல படட்டும். பரிசுத்த இரத்தம், குற்றமில்லாத இரத்தம், மாசில்லாத இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம். ரெமலகதனே மேகரபாலதனே மேகரபாலகதரபாலா நமனகரபகரபகதரபாலகது நமனகதரபாலா. Hallelujah, 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 hallelujah. Anura. Anura. Remala bani bala bari bala bakara bala kara bakadura. Hallelujah. Hallelujah. ஆமென். இயேசு சிலுவையிலே மகா சத்தம் விட்டு தன் ஜீவனை கொடுத்த பொழுது பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் வழிந்து கொண்டிருந்த அந்த ரத்தம்
அந்த சிலுவை மரத்திலிருந்து கீழே ஒழுகி அது தேங்கி கிடந்தது. அந்த கண்மலை வெடித்த போது, கண்மலைகள் பிளந்த பொழுது, அந்த பாறை இடுக்குகளிலே அந்த இரத்தம் கீழே போனது. அங்கே ஒரு கெபி இருந்தது. அந்த கெபியிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதிலே போய் அந்த இரத்தம் விழுந்தது. முழு மனு குலத்தையும் மீட்கும்படியாக. ஓ, நீ சிலுவை என்று நிற்கிறாயோ, இப்போ அந்த இரத்தம் உன் மேல வந்து விழட்டும். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அந்த இரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரபானியா கரபலா கத்திட கரப கத்திரபானியா. ஹல்லேலூயா. ஆமா, ஆமா. உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுத்திகரிப்பு என்பது ஒரு சாதாரண மனுஷனுக்குரியது அல்ல. சுத்திகரிப்பு என்பது ஒரு பெயர் கிறிஸ்தவனுக்கு உள்ளதும் அல்ல. சுத்திகரிப்பு என்பது மணவாட்டியாய் மாறுகிறவர்கள், இல்லாவிட்டால் ராஜஸ்திரியாய் மாறக்கூடியவர்கள், ராஜாத்தியாய் மாறக்கூடியவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் நடக்கிற அனுபவம். அதனால தான் நீங்கள் பாருங்கள், என்ன தான் நீங்கள் கூட்டம் வைங்க, என்ன ஜெபம் வைங்க, என்ன எத்தனை கூட்டம் அனௌன்ஸ் பண்ணுங்கள், ஒரு கூட்டம் வரவே வராது. ஏன்னா அந்த கூட்டம் எங்கே போகிறது இல்லை, மணவாட்டியாய் மாறப்போகிறது இல்லை. அதனால் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. கன்னிப்பெண்கள் 1000 பேர் அகாசுவரின் 120 நாடுகள் 126 நாடுகளில் இருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட கன்னிப்பெண்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள மட்டும்தான் சுத்திகரித்ததாக பைபிள் சொல்லுகிறது. அதுலேயும் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆனதாகவும் பைபிள் சொல்லுகிறது. அப்போ இதுலேருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? சுத்திகரிப்பு என்பது ஒரு உன்னதமான ஜீவியத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கும் உன்னதமான அனுபவத்துக்கு உயர்த்தப்படுகிறவர்களுக்கும் நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ கூட பாருங்கள், வருஷ கடைசி, இன்றைக்கும் கூட பிஸியாக தான் இருக்கான் நம்மால். ஏன்னா இன்றைக்கி கூட அவனுக்கு தேவ சமூகத்துக்கு வரணுங்கிற அந்த வெளிப்பாடும் இல்லை, அந்த வாஞ்சியும் இல்லை. தமிழில் சொல்லுவாங்க, மனசு இருந்தால் என்ன உண்டு, மார்க்கம் உண்டு. உனக்குள்ளே தேவ சமூகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தமாகணும், பழைய வருஷத்தையும் புதிய வருஷத்தையும் மகிமையோடு முடித்து தொடங்கணும், இனிமேல் உள்ள நாட்களாவது தேவனுக்குரியதாக மாறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை உள்ளவங்க தான் வருவாங்க. அவங்க காலத்தையும் நேரத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வாங்க. எனக்கு ஆவியானவர் சொன்னது, எல்லாரும் சுத்திகரிக்கப்பட மாட்டாங்க. ராஜஸ்திரிகள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, அந்த சிங்காசனத்துக்கு போகணும், ராஜாவுக்கு முன்பாக நிற்கணுங்கிற அந்த சிந்தை உள்ள ஒரு கூட்டத்தை மட்டும்தான், அவங்க ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அந்த 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 குறிக்கப்பட்ட குரூப் தான் சுத்திகரிக்கப்படும். எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சுத்திகரிக்கப்பட மாட்டாங்க. அதை நீங்கள் சரியான விதத்தில் சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. உனக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுதுன்னா உனக்குள்ளே தேவனுடைய வேலை ஒன்று இருக்குது, வெயிட்டிங் இருக்குது. கர்த்தர் உன்னைய டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு, உன்னை கொண்டு ஒரு காரியம் தேவன் செய்ய வேண்டியிருக்கு. அந்த தெளிவு இருக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏதோ சுத்திகரிக்கிறாரு, நம்மளை ஏதோ கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா. நம்மளை அடிக்கிறாருனாலே, நமக்கு அடி விழுதுனாலே நம்ம தேவன் என்ன செய்கிறாரு, தகப்பன் எவனை நேசிக்கிறானோ அவனை என்ன செய்கிறாரு, சிரிச்சுக்கிறார். அந்த ரெவலேஷன் நமக்கு இருக்கணும். சுத்திகரிப்பு சரி. இப்போ இன்னைக்கு சுத்திகரிப்புக்கு தாவீது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். இன்றைய சுத்திகரிப்புக்கு ஆவியானவருடைய ஏவுதல் தாவீது.
நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள், ஆண்டவருக்கு ரொம்ப இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அப்போ சில நடவடிக்கைகளில் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் அவனை கண்டேன்னு சொல்றார். அப்போ சிலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இருதயத்துக்கு ஏற்றவன், அதாவது ஒரு புருஷன் தன் மனைவியினுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், ஒரு மனைவி புருஷனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், நடத்திப்புக்காரர்களுக்கு ஊழியக்காரங்க இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கலாம். ஆனால் யாருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அது ஒரு சாதாரண மண்ணான மனுஷன் அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரே சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு சாதாரண நபர், ரொம்ப ஒரு ஃபேமஸான குடும்பத்தில் பிறந்த ஆள் கிடையாது, ரொம்ப வசதியான வாய்ப்பு உள்ள ஆளும் கிடையாது. அவன் ஒரு சாதாரண பெத்லஹேமியன், ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன வீடு, ஒரு 7-8 பிள்ளைங்க உள்ள வீட்டில், ரொம்ப படித்தவன் கிடையாது, ரொம்ப அறிவாளி கிடையாது, ரொம்ப ஞானி கிடையாது, ரொம்ப ஸ்பெஷாலிட்டிலாம் உள்ள ஆள் கிடையாது. ஆனால் ஆடு மேய்ப்பான், அதுதான் அவனுடைய வேலை. பட் அந்த ஆடு மேய்க்கும்போது அவனுக்கு தேவன் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு. அந்த அன்பின் நிமித்தம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எது பாடுவான்? சங்கீதம் பாடுவான். சங்கீதம் பாட பாட சுரமண்டலம் வாசித்து பழகினான். அப்படியே தான் அவனுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. கர்த்தர் அவனோடு அந்த சங்கீதங்களுக்கு கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் அதுக்குள்ளே இருக்கு. ஆவியானவர் அவன் மூலமாக நல்ல கிரியை செய்கிறார். நேரம் வந்தது, பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போல காலங்கள் நிறைவேறின பொழுது தேவன் தன்னுடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த சித்தமானார் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான். இருக்கா அப்படி? காலங்கள் நிறைவேறின பொழுது தேவன் தன்னுடைய குமாரனை என்னில் வெளிப்படுத்த சித்தமான போது, அப்போது கரெக்டான நேரத்தில் அவனை ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அபிஷேகத்தை கொடுத்தார். அதான் தேவனுடைய திட்டம். இந்த அபிஷேகத்துக்கு பிறகு இவனுடைய லைஃப் அப்படியே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு. ஒரு அபிஷேகம் மாற்றுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அபிஷேகம் தாங்க அப்படியே இவனுடைய லைஃபே அப்படி இந்த ட்ரிப் பண்ணி விட்டுடுச்சு, டர்னிங் பாயிண்ட் மாதிரி. அது வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் ஒன்றுமே இல்லை, வெறும் ஆடு மேய்ப்பான். அவங்க அண்ணெல்லாம் அவனை அடித்து கிடிச்சு துரத்தி விட்ருவானுங்க, ஓடி போகிறான். அவன் துணிகரத்தை அறிந்திருக்கிறேன், அந்த ஆடை விட்டுட்டீங்கடா வந்த ஓடுறான்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளவன். அவனுக்கு எல்லாரும் வீட்டில் நல்லா சுகபோகமாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு விளையாடி நல்லா தகப்பனோடு இருப்பாங்க. இவன் எங்கே கிடப்பான்? வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அங்கே தான் கிடப்பான். இரவு பகல் அவனுக்கு ஆடு மந்தை தான் அவனுடைய மைண்டில் இருக்கும். இந்த கிடைக்கிற நேரத்தில் எங்கேயாவது உட்காந்துட்டு எதை அடிச்சிட்டு இருப்பான், சுரமண்டலம் வாசிக்கிட்டு ஏதோ தெரிஞ்ச பாட்டை சங்கீதத்தை பாடிக்கிட்டு சோமர். ஆனால் கர்த்தர் அவனை தன்னுடைய மனசில் வச்சார். இப்போ பாருங்கள், இந்த கிராமங்களில் ஊர்களில் இந்த நாடுகளில் எவ்வளவோ பேர் இருக்கும்போது கர்த்தர் யாரை தேடி வந்திருக்காரு? நம்மை தேடி ரட்சித்து இந்த அனுபவத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கும்போது அந்த சபைகளெல்லாம் இருந்து தள்ளி நம்ம இந்த சபைக்கு கொண்டு வந்து இந்த ஊழியம், இந்த அனுபவம், இந்த அபிஷேகம், இந்த உபதேசம் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த அபிஷேகம் வந்த பிறகு அவன் காரிய சமர்த்தனாய் மாறினான், வாசிப்பதில் தேறினவனாய் மாறினான், ஒரு யுத்த வீரனாய் மாறினான். வாசிங்க 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். எப்படி? இதான் அங்கே நடந்த சம்பவம். அபிஷேகம் எப்படி மாற்றிட்டு பாருங்களா? ஒரு சாதாரண வாலிப பையனை காரிய சமர்த்தனாக, யுத்த வீரனாக, அடுத்து என்னது வாசிப்பதில் தேறினவனாக, சௌந்தரியம் எல்லாமே அப்படி அபிஷேகம் அவனை அப்படியே மோல்டு பண்ண ஆரம்பிச்சது. சரி, அதுக்கு பிறகு சவுலுக்கு முன்னால் நிற்கும்போது சொல்கிறான், நான் ஒரு ட்ரிப் சிங்கத்தை கழிச்சிட்டேங்கிறான், ஒரு ட்ரிப் கரடியை கொண்டுட்டேங்கிறான், இப்போ கோலியாத்தையே அடிச்சிட்டான். இப்போ லைஃப் அப்படியே டேன் ஆகுது. அதுக்கு பிறகு சீயோனை பிடிச்சிட்டான்,
இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அனுபவங்கள். பெலிஸ்தரை முறியடிச்சான், மோவாபியரை முறியடிச்சான், அம்மோனியரை முறியடிச்சான், ஏதோமியரை முறியடிச்சான், சீரியரை முறியடிச்சான். இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் உள்ள குரூப்பு. ஒன்று சபிக்கப்பட்ட குரூப்பு மோவாப், அம்மோன். சீரியன் அது எப்பொழுதுமே சேஷ்டபுத்திரவாகத்தை லட்சியம் பண்ணுற ஒரு ஏசாவின் சந்ததி. இன்னொரு பகுதி பெலிஸ்தர், எப்போ டைம் கிடைக்க உள்ளே வந்துடுவான். உள்ள பூர்றதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை முறியடித்தான். அப்போ ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் வின் பண்ணிகிட்டே தான் வரான். இது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர்றதில் அவனுக்கு ரொம்ப ஆசை. எப்பவும் பெட்டி இருக்கணும், பெட்டி நம்ம கூடயே இருக்கணும், பெட்டி நம்ம வீட்டிலேயே இருக்கணும், அப்படி ஒரு ஆசை. அதுக்காக பெட்டியை தூக்கிட்டு வந்து தான் வீட்டில் வச்சு டான்ஸ் ஆடி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அவனுடைய பாசிட்டிவ், எல்லாவிட்ட மெரிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு அபிஷேகமும் இவ்வளவு மேன்மையும் இவ்வளவு மகிமையும் அவன் சொல்கிறான், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் உயர்த்தப்பட்ட தாவீதின் சங்கீதங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளவு டாப்பில் இருந்த ஆளுக்கு அவனுடைய தோல்விகளையும் நம்ம சிந்திக்கணும். நம்ம இதை மட்டும் சிந்திக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து ஒரு முஸ்லீம் வந்து சொன்னான், உங்கள் பைபிள் வந்து ஹோலி பைபிள்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது எப்படி ஹோலி பைபிள்னு ஒத்துக்க முடியும்னா என்னன்னு, அதில் எழுதியிருக்கிற சாக்கடை மாதிரி எவ்வளோ அசுத்தமான காரியங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஹோலி பைபிள் சொல்லுவீங்கன்னா என்னென்ன. லோத்து கதை பாருங்கள், அது ஒரு சம்பவம். அதை வந்து பரிசுத்த வேதாகமங்கிறதுல எழுதலாமா அப்படின்னா சரி. அடுத்து தாவூத், அவங்க நம்ம தாவீதுமா அவங்க தாவூத்துமா. தாவூத்தை பற்றி நீங்கள் வந்து தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கீங்க. அடுத்தவன் மனைவி இழுத்தான், அது செஞ்சான், இது செஞ்சான் அப்படின்லாம் எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் தவறு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அவங்க குரானில் எங்கள் இதில் வந்து லாத்து அப்படி கிடையாது, தாவூத் அப்படி கிடையாது, எல்லாம் செயின்ட்டு, அவங்கெல்லாம் நபிகள், அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், வந்து நல்லதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு பரிசுத்தம்னு சொல்கிறது இல்லைப்பா. பரிசுத்தம்னு இருந்தாலே அங்கே என்ன இருக்குன்னு, இன்னொன்று என்ன இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாணயத்தில் 2 பக்கம் உண்டு. அந்த 2 பக்கமும் என்ன செய்யணும், எழுதணும். அப்படி தானே? நாணயத்தில் ஒரு சைடை மட்டும் ராஜாவை மட்டும் காட்டினா அடுத்த சைடில் காசு எவ்வளோன்னு தெரியாத. காசை மட்டும் காட்டிட்டு இங்கே நாணயத்தில் ராஜாவை காட்டினா எந்த நாட்டு நாணயம்னு ஒத்துக்க மாட்டானே. நன்மையும் தீமையும் 2மே இருக்கும். அதுதான் பைபிள்னு சொன்னேன். சரி, அது போட்டும். இப்போ இப்படிப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், நல்ல மனுஷன், ஆவிக்குரியவன். கர்த்தர் சொல்கிறாரு, அவனை பரிசுத்த தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணங்கிறார். ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பையனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சங்கீதத்தில் வாசிங்க, பரிசுத்த தைலம். சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அப்படிலாம் அவனுக்கு கிரேடர் சொல்றார். அவனுக்கு அருளின கிருபை என்னது, மாறாத கிருபை. அவனை விட்டு கிருபை விளக்கலை. ஜெபத்தை தள்ளாமல் இருந்தேன். அவனை நான் நேசித்தேன். அவனுக்கு காண்டாமிருகத்துக்கு பலன் கொடுத்தேன். அவன் தலையில் கிரீடம் பூக்கும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் இவ்வளவு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள், அவனுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் என்ன? ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்கி தாங்க சரியாயிட்டு வரான். புறஜாதிகள் மத்தியில் அவன் அடி வாங்கலை. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அடி வாங்கினதெல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க? பெலிஸ்தன்ட்டு அடி வாங்கலை, அம்மோன்ட்டு அடி வாங்கலை, மோவாபியர்ட்டு அடி வாங்கலை, சீரியர்ட்டு அடி வாங்கலை, ஏதோம்ட்டு அடி வாங்கலை, சவுல்ட்டு அடி வாங்கலை, எவன்ட்டையுமே அடி வாங்கலை. சிங்கம், கரடி, கிரடி எதுவுமே இவனுக்கிட்டே வர முடியாது. அடி வாங்கினதெல்லாம் யார்கிட்ட வாங்கினா? கடவுள்கிட்ட வாங்கினான். அடி வாங்கினதெல்லாம். அதனால தான் சொல்கிறான், உம்முடைய அடிகளால் நான் சோர்ந்து போனேன், என் எண்ணத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்துருங்க, என்னால் இந்த அடியை தாங்க முடியாதுண்ணா. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நீ அடி வாங்கக்கூடாது. யார்கிட்ட அடி வாங்கலாம்? அப்பன்ட்டு அடி வாங்கலாம், தாய்கிட்ட அடி வாங்கலாம், தகப்பன்ட்டு அடி வாங்கலாம். ரோட்டில் போகிறவன்ட்டெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, அடி வாங்க கூடாது. சரி, தாய் தகப்பன்ட்ட கூட நீ அடி வாங்கக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை நீ என்ன செய்யணும், வாழணும். அப்படி தானே? கரெக்ட் தானே? இவனுடைய வாழ்க்கையில் உள்ள சில
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பக்தி விருத்திக்கு எதுவாக சில நிமிடங்கள் நாம் அதை பார்க்கலாம். நல்ல ஒரு வாலிப பையன் அந்த யூத் ஸ்டேஜில் அவன் யுத்த காலத்துக்கு வர்றான். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். யுத்த காலத்துக்கு வர்றான். நான் போன வாரம் கூட இதை பேசினேன். யுத்த காலத்துக்கு வந்துட்டான். யுத்த காலத்துக்கு வந்து யாரை பார்க்க வந்தது? அண்ணனை பார்க்க வந்தால் அவங்க அப்பா அனுப்பி விட்டார், பால் கட்டிலாம் கொடுத்து விட்டார். அண்ணனை பாரு, அங்கே போய் பெரிய சேனாதிபதியை பாரு, இந்த லெட்டரை கொடு, அதை கொடு, அவனை பாரு, கொடுத்துட்டு பார்த்துட்டு சுக செய்தியை விசாரித்து நீ வந்துடு, யுத்த காலம்னு சொல்கிறாங்க, நீ என்னன்னு பார்த்துட்டு வாங்க. இவன் வந்தான். அங்கே பால் கட்டிலாம் அங்கங்கே கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தான். அண்ணன்மாரை பார்க்கல. அதுக்குள்ளே அங்கே கிளைமேக்ஸ் மாறி போச்சு. யார் வந்து நின்றுட்டா? அண்ணன்மாரெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே யார் வந்துட்டா? வில்லன் வந்துட்டான். யார்? கோலியாத்து வந்துட்டான். அவனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தான். இவன் பார்த்தான், என்னடா இது? உடனே பார்த்தான், அண்ணன் சேனையை பார்த்தான். இஸ்ரவேலின் சேனையெல்லாம் உளுந்து ஓடி போயிடுச்சு. இவன் சொன்னா, என்னங்க இது? யுத்த காலத்தில் வந்திருக்கு, மிலிட்ரிலாம் நிற்கிது, அவங்க இப்படி ஒரே ஒரு ஆள் ஒத்தைக்கு வாங்குறான், எல்லா வயலும் ஓடி போயிட்டான். இது என்னங்க இது? அநியாயமாக இருக்குது அப்படின்னு இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு? இந்த ராட்சசனை ஒருவன் கொன்று விட்டால் உங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு சர்வ மானியம் வழங்கப்படும், ராஜாவின் மூத்த மகள் மேராப் கட்டி கொடுக்கப்படுவாள், அப்படி இப்படின்னு அனௌன்ஸ் முரசு போடுறாங்க. இவனுக்கு இப்போ கோலியாத்தையும் மறந்துட்டான், அண்ணனையும் மறந்துட்டான், ஆட்டையும் மறந்துட்டான். எங்கே போயிட்டான்? என்னது அனௌன்ஸ்மெண்ட்? என்னது அப்படின்னா இவன் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு இருக்கிறான்னு உடனே இவன் பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்த்துட்டான். அவனுக்கு மைண்டு மாறிடுச்சு. எங்கே போயிடுச்சு? பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க, ஆட்சி கிடச்சிரும், அம்மா அப்பாவுக்கு வீடு வசதி வாய்ப்பெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னோடனே அப்படி ஜர்க்கானாம் பாருங்க. வந்துட்டான் அண்ணன். யாரு? எல்லையா போந்தான். ஒரு சாத்தினா, எடே நீ ஏன் இங்கே வந்த? ஆட்டை விட்டுட்டு வந்துட்டியா? உன்னைய பற்றி எனக்கு தெரியும், நீ துணிகரம் பிடிச்சவன் ராஸ்கல், நீ ஓடுறான்னு சொன்னான். வாசிங்க 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். எப்படி இவன் பார்த்தான், வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு திருப்பி எங்க போயிட்டான்? அடுத்த வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரம் அவனை சொல்லிவிட்டான். வேலையை பாருன்னு சொல்லிட்டு அண்ணனை தட்டி விட்டு நேரம் எங்க போறான்? அடுத்து அங்க அனௌன்ஸ் பண்றாங்க, ஓடி போயிட்டான். அங்க போயிட்டான். என்னன்னு சொல்லு. அந்த பிரகாரமாக கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். ஒவ்வொருத்தரையே போய் கேட்கறான், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். இந்த ரோட்ல வந்து திடீர்னு இந்த இலவச அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணுவான். 1 வாங்கினா 9 ஓசின்னு சொல்லி உடனே நம்மால் எல்லாரும் எங்கே போயிடுவான்? இப்போ புது வருஷத்துக்கு கூட அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடிமா பாருங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே தான் ஓடுறான். விசுவாசி அப்படி தான் இருக்கான். உலகத்து மனுஷன் எப்படி இருக்கும்? இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே இவன் மைண்டு எங்கே போயிடுச்சு? ஃபஸ்ட்டு விழுகை இங்கே தான். ஃபஸ்ட்டு வீழ்ச்சி அவனுக்கு. அபிஷேகம் பெற்று இருக்கிற ஒரு ஆள் இந்த ஊரில் உள்ள அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்கக்கூடாது. அது கிடைக்குது, இது கிடைக்குது, இது இலவசம், அது இலவசம், அது இது, உனக்கு அது கிடைக்குது, உனக்கு கல்யாணம் கட்டி வச்சுருவாங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு வீடு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கணுன்னே அப்படியே மெய் மறந்து அண்ணனாவது ஆட்டுக்குட்டி அது எல்லாரையும் தள்ளி விட்டு திருப்பி அங்கே போயிட்டான். திருப்பி போய் கேட்டான், என்ன சொல்லுங்க. ரைட், மைண்டில் ஏறிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு. இதை வச்சு தான் பிசாசு அவனை கவுத்துறதுக்காக ட்ரை பண்ணான். இப்போ கோலியாத்தை ஜெயிச்சாச்சு, வீட்டுக்கு வந்துட்டாச்சு. அந்த உடனே இப்போ யாரை கல்யாணம் கட்டி கொடுக்கணும்? அதுக்கு முன்னால சவுல் இவனை கொலை பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டான். இவன் வர்ற வேகத்தை பார்த்தா என்னது, ஹை ஸ்பீடா வரான், நம்ம சீக்கிரம் நம்ம போஸ்டிங் இணைஞ்சிரும் போயிருன்ட்டு இவனை எப்படி கை வைக்கிறதுன்னு ட்ரை பண்றான். இந்த கேப்ல இவன் மைண்டை திருப்பியும் போகுது. மேகால்கிட்ட மேராப்ப கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்கன்னு உடனே அடுத்து எங்க போறான்? பாசிங். 2வது தவறு 1 சாமுவேல் 18:19-20. சவுலின் குமார்த்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமார்த்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. இப்போ லைன் எங்க மாறுது? பொண்ணுங்க லைன்ல போது பாருங்க, ட்ராக் மாறுது பாருங்க வண்டி. இதுதான் பிசாசு ரொம்ப டெக்னிக்கலா கொண்டு வருவாங்க.
உனக்கு மனைவி இருக்கு, அடுத்த மனைவிக்கு நீ போற. உனக்கு வாலிப வயது இருக்கு, நீ கத்தருக்காக எதையாவது செய்யணும். உன் லைனை கொண்டு போய் பொண்ணுங்கிட்ட லைனை திருப்புவான், பையங்க கிட்ட லைனை திருப்புவான். எவன்ட்டையாவது பல்ல காட்டு, எவன்ட்டையாவது லெட்டர் கொடு, எவன்ட்டாவது மெசேஜ் பண்ணு, எவன்ட்டையாவது டேட்டிங் பண்ணு, எவன்ட்டையாவது சேட்டிங் பண்ணு, எவனுக்காவது அதை அனுப்பு இதை அனுப்பு, மிஸ் கால் கொடு, அந்த கால் கொடு, எல்லாம் இதெல்லாம் கரெக்டாக பாருங்க. உடனே தாவீது பண்ணான், சவுல் சொன்னான், ரைட், இந்த மீகாலை வச்சு இவளை காலி பண்ணிடலாம். அடுத்த வசனம், அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும். எப்படி யாருக்கு யாருக்கு கன்னியா மாறுது? மீகால சவுல் யாரா மாத்துறான்? வாசிங்க மறுபடி. அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி. எப்படி எவ்வளவு தெளிவா வந்துட்டான் பாத்தீங்களா? சவுல் இவளை கொடுத்துடணும், இவளை கொன்னே பண்ணும். எங்க நீ டைவர்ட்டே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. அப்படிதானே? உன் கண்கள் எப்படி இருக்கணும்? நேராய் நோக்க கடவுது. அங்கே எங்கே இந்த பறக்க பார்த்துக்கிட்டு யார் சிரிக்கிறா, யார் பல்ல காட்டுறா, யார் திரும்பி பார்க்குறா, யார் ஒழுங்கா ட்ரெஸ் போடல, யார் எங்கே உட்காந்துருக்கா, எப்படி உட்காந்துருக்கான், என்ன பண்ணுறான், இப்படியே ஆளாக இந்த ஆசிலேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்க. உன் கண்ணு தெய்வத்தை மட்டும்தான் பார்க்கணும். இஸ்ரவேலின் பரிசுத்தரையே என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கணும். தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கணும், ராஜாவை மகிமை பொருந்தினவரை பார்க்கணும். எவனையும் பார்க்கக்கூடாது, எவளையும் பார்க்கக்கூடாது. பாருங்க, முதல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் அவனை அப்படி ஒரு டைவர்ட் பண்ணிச்சு. திருப்பி சுதாரிச்சுட்டு வரான். திரும்ப ரெண்டாவது மீகால் மாட்டுறான். இப்போ ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு? பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை கொண்டு வந்தா உடனே உனக்கு கல்யாணம் கட்டி வச்சிடறாங்கிறான். உடனே இவனுங்க அவ்வளோ பேர் வந்து உடனே ராஜா மருமகன் ஆக்குறாருப்பான்னு உடனே இவன் அப்படி ஆடு மேய்க்கிறவனுக்கு ராஜா என்னது அர்ப்பனுக்கு காலம் வந்தா கேஸ் தான். இவன் திடீர்னு கொண்டு வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து யாரா மாத்துறாங்க? ராஜாவுக்கு மருமகன் ஆகுறது. இப்படியே அவனை உஸ்காட்டி விட்டானுங்க, கிளப்பிட்டானே. பெலிஸ்தரை கொல்றது கிளம்பி போய் கொண்டுட்டு வந்துட்டானே. வாசிங்க, எல்லாரும் அவன்கிட்ட பேசுறாங்க பாருங்க. 1 சாமுவேல் 18:25. அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன போது ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமாய் இருந்தது. ஐயா வந்துட்டியா? லைனுக்கு வந்துட்டியா? அங்கிள் வந்துட்டாரா? புது அங்கிள் வந்துட்டாரா? புது ஆண்டி கிடச்சிட்டாளா? எப்படி வண்டி தடுமாறுது பாருங்க. அப்படியே ஜர்க்காகிறான். ராஜாவுக்கு மருமன் ஆயிடலாமா? என்னத்தை போட்டு ஆடு மேய்ச்சிட்டு எங்கே வந்து செட்டில் ஆயிடலாம் முடிவு பண்ணிட்டான். உடனே கிளம்பி போய் அவனை ஒரு 100 பேரை கொண்டுட்டு வந்துட்டானே. நீ கடவுளுக்கு ஊழியக்காரனாய் தாசனாய் மாற வேண்டிய ஆளு, நீ எங்கே போய் மாறிட்டு இருக்க? சவுலுக்கு மருமகனா போய் பிசாசுக்கு மருமகனா போய் உட்கார்ற. அதான் இவனை டைவர்ட் ஆனது காரணம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானுடைய உதவியோடு ராஜாவை ஆன பிறகு அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இவன் ராஜாவை ஆகாததுக்கு காரணம் இதுதான். அவனை நாய் மாதிரி சுத்த விட்டார் ஆண்டவர். நீ திரும்புறியா? திரும்பி ஓடிப்போ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டா அவன் யாரும் ஆயிரணும் சொல்லுங்க. சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டானா? சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்த உடனே டக்குன்னு அடுத்த யாராயிட்டான்? ராஜாவா ஆயிட்டானா இல்லையா? 7 வயசுல ஒரு பையன் ராஜாவானானா? 12 வயசுல ஒருத்தர் ராஜாவானானா? அப்போ ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் கிடைச்ச உடனே டக்குன்னு ராஜாவா மாறினானே. இவனுக்கு மட்டும் ஏன் ராஜாவாகல? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆன உடனே அவங்க ஒழுங்கா போயிருந்தா, மேப் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கா ஜாகிரபிக்கா படித்து பார்த்தீங்கன்னா 11 நாளில் போகலான்னு ஒருத்தன் சொல்கிறான். எங்க ஈஜிப்ட் டு என்னது கானான் எவ்வளோ நாளில் போகலாம்? 11 நாள் நடக்கலான்னு சொல்கிறான். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறான் அப்படி அல்ல, 40 நாள் நடக்கலாங்கிறான். கொஞ்சம் லேட்டாக மெல்ல போய் இப்படி நல்ல பாதையில் போனால் 40 நாளில் போகலான்னு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் போனது எத்தனை வருஷம்? 40. இவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இவன் ராஜாவா மாறாததுக்கு காரணம் இங்க போனது தான். எது? அனௌன்ஸ்மெண்ட் பின்னாலையும் மீகால் பின்னாலையும் மருமகனா போறதுக்கும் இப்படி சுத்தி விட்ட உடனே அதோட ஆண்டவர் பார்த்தார், சார் ரைட், இவன் இப்போதைக்கு இவனுக்கு இந்த போஸ்டிங் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க முடியாது.
அந்த ஸ்தானத்துக்கு இவன் சரியான ஆளை எலும்பலை, பக்குவம் இல்லை, விட்டுட்டார். அதுக்கு பிறகுதான் அவன் சொல்கிறான், நான் கௌதாரி மாதிரி என்னை வேட்டையாடுறீங்க, நான் செத்த நாயி, நான் தெள்ளு பூச்சி சுத்து. ஒன்னையும் கத்துற வாக்கு தத்துவத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான தான் கொண்டு வந்திருக்கிறாரு. நீ தவறாக ரூட்டை மாற்றும் பொழுதுதான் தேவனும் உன்னை சுத்த விடுறாரு. இதுதான் அவனுடைய லெவல். இப்போ சவுல் அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். இவன் ஒரு பொய் சொல்லிட்டு கிளம்பி போகிறான். யோனத்தான்ட்ட சொன்னான், இன்னைக்கு அமாவாசை, பந்தியில் நான் உட்காரணும், ராஜா என்னை பற்றி கேட்பாரு, அவர் என்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, அதனால் நான் வரல, நீ ஒன்று சொல்லிவிடு, எங்கள் ஊரில் ஒரு கோயில் ஃபங்க்ஷனு, நான் போகிறேன் அப்படின்னு ஒரு கதையை விடு, உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னு பாரு அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்லிட்டு யார்கிட்ட போயிட்டான், ஓடியே போயிட்டான். வாசிங்க. யோனத்தான் பந்தியில் இருக்கும்போது வாக்குவாதம் ஆயிடுது. 1 சாமுவேல் 20:27. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று. இப்ப சாப்பிட வர மாட்டார் ஐயா, இன்னைக்கு அவருக்கு பயம் இருக்கு, அதனால சாப்பிட வரல, உஷாராயிட்டு எஸ்கேப் ஆகுறான். தன் குமாரனாகி யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிட போகிறார்கள். ஆமா, ஊர்ல ஒரு திருவிழா, எல்லாரும் ஃபங்க்ஷன்ல பங்குறாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு பொய்ய இவன் அவனும் சேர்ந்து கதையை கட்டிட்டான். நீ எப்போ வழி தவறுறியோ நீ பொய் பேசுவ. எப்போ நீ அபிஷேகத்துக்கு மாறான ரூட்ல மாம்சத்துக்கு போயிட்டியோ உன் வாயில என்ன வரும்? பொய் வரும். உலகத்து மனுஷன்ட்ட மட்டுமல்ல, ஊழியக்காரங்கிட்ட நீங்க பொய் பேசுவீங்க. இப்ப பாருங்க, 1 சாமுவேல் 21 எந்த அதிகாரம், ஆசாரியன் இடத்துல தாவீது வர்றான். அந்த ஆசாரியன் கேட்குறான், என்னப்பா திடீர்னு நீங்கள் வந்திருக்கேன். அது ராஜாவினுடைய காரியம் அவசரமாக வந்ததுனால நான் சாப்பாடு எடுக்கல, ஆயுதம் எடுக்கல. அங்கே ஒரு பொய். 1 சாமுவேல் 21:8. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். என்னது? பொய், பக்கா பொய். தாவீது சவுலுக்கு பயந்தா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப ராஜாவுடைய காரியமா நான் எங்க வந்திருக்கேன், அவசரமா நான் புறப்பட்டுட்டான், மிஸ் ஆகி போச்சு, அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். உண்மையா புரிஞ்சுக்கோ, எப்ப மாம்சம் அவனுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் விளையாடுதோ நீ பொய் பேசுவ. அவனை அறியாமலே என்ன செய்வ, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு அந்த அந்த பொய் தமிழ சொல்லுவான், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், அதை விட பொருந்துற மாதிரி நீ பொய் சொல்லுவ. அப்படியே ஆமென் ஹல்லேலூயான்றவ சொல்லி ஆவில கூட நிறைஞ்சிருவ பொய் சொல்லிட்டு. பொய். இதுதான் தாவீதினுடைய அடுத்த அடி. இப்போ அடுத்து ராஜாவை ஆயிட்டாரு. ஆனாலும் தேவன் உன்னுடைய அழைத்த அழைப்பும் வரங்களும் கிருபைகளும் மாறாதவை. திருப்பி இவனை ராஜாவே ஆக்கிட்டார். சரிப்பா உட்காருங்க. உட்கார்ந்தா எல்லாரும் யுத்தத்துக்கு போறாங்க. ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம்னு இருக்கு. எல்லாரும் யுத்தத்துக்கு போயாச்சு, இவர் யுத்தத்துக்கு போல. ஒரு காலத்தில் எப்படி இருந்தான், சங்கீதம் பாடிக்கிட்டு இருந்தவன். ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவன், சங்கீதம் பாடுவான், வாசிப்பான், ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்த ஆளு. இப்போ போஸ்டிங்கு, வீடு, மனைவி, காரு, நல்ல 2-3 பிள்ளைங்க, நல்ல வசதி, மதிப்பு, மரியாதை, தோரணைகள் எல்லாம் லெவல்லாம் மாறிடுச்சு, கலர்லாம் கூடிடுச்சு, மேக்கப்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ், நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜு, இதெல்லாம் வந்துருச்சு. ஐயா எங்கே வரமாட்டார், ஜபத்துக்கு வரமாட்டார், ஜபம் பண்ண மாட்டார். இதுதான் இன்னைய நிலவரம். வாசி 2 சாமுவேல் 10:11. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆமா, ஒய்ஃபை கூப்பிட்டு கோயிலுக்கு போங்க போங்க, மனைவியை கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாம் போ. இவர் எங்க இருப்பாரு, வீட்டில் உட்காந்துக்குவாரு. பிள்ளைகள்லாம் போங்கிறது, பெற்றோர்கள் போறதில்லை. இல்லை அம்மா அப்பாவெல்லாம் நீ இன்னும் போலையா அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் போயிட்டா வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம், இந்த பிள்ளைங்க நாசமாக போகிறதுக்கு.
வாலிப பொண்ணுங்க வீட்டில் இருந்துச்சா, நீ கோயிலுக்கு வந்தால் வாலிப பிள்ளைகளை முன்னால் விட்டு கூட்டுவா, இல்லைன்னு நீ கோயிலுக்கு வராத, நீ வீட்டிலே இரு. உனக்கு ஒரு வாலிப பொண்ணு இருக்குன்னா அது கோயிலுக்கு வந்துச்சுன்னா நீயும் கோயிலுக்கு வா, அது கோயிலுக்கு வரலன்னு நீயும் கோயிலுக்கு வராத. நீ வீட்டில் உட்காந்து அப்படி ஒரு கோயிலுக்கு வந்து நீ ஒன்றும் பரலோகத்துக்கு போக போகிறதில்ல. அந்த பிள்ளை தான் மெயின். நான் சொல்கிறது சரியா தப்பா? நீ கரெக்டாக இருக்கணும். எல்லாரையும் அனுப்பிட்டான், யோவாபா அனுப்பிட்டான், யுத்த வீரர் அவ்வளோ வரையும் அனுப்பிட்டான், அம்மோனை அடிங்கிறான், ரப்பாவை முற்றுகை போட்டு விட்டுறாத போ, போய் மொத்த இஸ்ரேலும் போங்க போங்கன்ட்டு ஐயா வீட்டில் அழகாக சாயங்காலத்தில் அழகாக பால்கனியில் உட்காந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு நாசமாக போயிட்டான். ஜெபிக்கிற நேரத்தில் நீ ஜெபிக்கலைன்னா உனக்கு வாழ்க்கையில் விழுகை வரும். எழுதி வச்சுக்க ஒரு பேப்பரில். ஜெப நேரத்தில் ஜெபிக்காவிட்டால், யுத்த நேரத்தில் யுத்தம் செய்யாவிட்டால், யுத்தங்கிறது என்னது? ஜபம். அந்த 4 மணி ஜபம், அந்த 6 மணி ஜபம், உன்னுடைய ப்ரைவேட் ஜபம், உன்னுடைய பர்சனல் ஜபம், உன் மிட் நைட் ஜபம், இல்லை சபையில் உள்ள ஜபம், எந்த ஜபம்னாலும் சரி, ஜப நேரத்தில் நீ ஜபிக்கலையா எங்கேயாவது கொண்டு போய் உன்னைய சொருவிடுவான். ஒரே நாள் தாங்க அவுட்டு. தாவீது நாசமாக போனதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் தான். அவன் ஒழுங்காக போயிருந்தானே எங்கே போயிருப்பான்? அங்கே போய் யுத்தத்தில் அடிச்சு வின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு காரியத்தில் பைபிள் முழுசும் நீங்கள் படித்து பாருங்கள், இந்த ஒரு காரியத்தை தவிர அப்படின்னு பைபிள் சொல்லும். இந்த ஒரு காரியத்தில் அன்னைக்கு போய் வெளியே நின்னான், வேடிக்கை பார்த்தான், கண்களின் இச்சை அவனுக்குள்ளே வந்தது. யுத்தத்துக்கு போல ஒரு தப்பா? ரெண்டாவது என்னது? அப்படியே மாடியில் ஏறி அப்படியே பறக்க 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 பார்த்து ஒவ்வொரு வீடாக பார்த்து கடைசியில் கண்களின் இச்சையில் போய் விழுந்தான். அந்த ஒரு தப்புக்கு அடுத்து என்ன வந்துச்சு? ஒரு பிள்ளை செத்து போச்சு. உரியாவை கொன்னுட்டான். அந்த பழி அவன் மேலே வரணுங்கிறதுக்காக அவனை தண்ணி அடிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புகிறான். போடா போடான். அவன் எங்கே போனான்? அவன் இந்த பழி ஓ மேலே தாண்டா வரணுங்கிறதுல தெளிவாக இருக்கான். அவன் செத்தும் போயிட்டான். பைபிள் வாசிங்க. உரியாவின் சங்கதி தவிர மற்ற எதுலையும் தாவீதை குறை சொல்ல முடியாது. எங்க இருக்கு? பைபிள் எடுத்தவங்க சொல்லுங்க. உரியாவின் சங்கதி தவிர வேற எதுலையும் அவனை டச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அநியாயமா போய் இந்த யுத்தம், அதான் சொன்னேன், ஜெப நேரத்தில் நீ ஜெபத்துக்கு போல உன்னைய கொண்டு போய் பிசாசு எங்கேயாவது சாச்சிருவான். பாசி மறுபடியும் எங்க இருக்கு? 1 ராஜாக்கள் 18 15 18 நீங்க 15:5. 1 ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல். போதுமா? இதுக்கு காரணம் என்ன? இந்த உரியாவின் சங்கதி தவிரங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. யுத்தத்துக்கு போகாது. யுத்தத்துக்கு நீ போகலைன்னா, ஜெபத்துக்கு போகலனாலே பிசாசு உன்னையே உன் மைண்டை ஒர்க் ஷாப் ஆக்கிடுவான். அந்த 2 மணி நேரம் உன்னைய செல்லுக்குள்ளே கொண்டு போவான், நெட்டுக்குள்ளே கொண்டு போவான், பக்கத்து வீட்டில் போய் பேச விடுவான், நண்பர்கள்ட்ட பேச விடுவான், எங்கேயாவது வன்பு சண்டையில் இழுத்து விடுவான், உன்னை ஆக்சிடென்ட் ஆக்கிடுவான், உன்னை எங்கேயாவது தள்ளி விட்டுருவான், என்னத்தையாவது உன்னை பண்ணி வியாதியை படுக்க வச்சுருவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஏன்னா அந்த டைம் தேவனுடைய டைம். அந்த தேவனுடைய டைம் நீ தேவனுக்கு கொடுக்கலன்னா யார் கண்ட்ரோலில் போயிடுற? சொல்லுங்க. பிசாசு கண்ட்ரோலில் போயிடுவேன். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவான். அன்னைக்கு ஒரு நாள் அவன் யுத்தத்துக்கு போகலை, எல்லாரையும் அனுப்பிட்டு சாயங்காலம் போய் அப்படி ஒரு சுற்றினான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். இதில் விழுந்துட்டான். விழுந்தது மட்டுமல்ல, ஒரு குழந்தை செத்துச்சு. உரியாவை லெட்டர் கொடுத்து, அவன் கையிலேயே லெட்டர் கொடுத்து அவனே கொல்ல வச்சான பாருங்க. ஆண்டவர் பார்த்தார், நீ துணிகரமாக பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தான் அவனை திரும்பி ஓட விட்டார். ஒரு காலத்தில் நாய் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். செத்த நாயின்னு சொன்னான், தெள்ளு பூச்சின்னு சொன்னான், நானும் ஒரு புழுன்னு சொன்னான், கௌதாரி மாதிரி ராஜா என்னை விரட்டுறாருன்னு சொன்னான். இப்போ இந்த தப்புலாம் நடந்த பிறகு அப்சலோம் விரட்டினா, காலில் செருப்பு போடாமல் ஓடினான். யாரு? தாவீது. திரும்பவும் அதே லெவல், ரிவர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்க. ஜபத்தை நீ என்னைக்கு விடுறீங்க, எந்த ஜபனாலும், உன்னுடைய பர்சனல் ஜபனாலும்,
உனக்கு கல்யாணம் கட்டினால ஜெபிக்க கூடாதுன்னு அவன் சொன்னானா? கல்யாணத்துக்கு முன்னால ஈசாக்கு அடேங்க அப்பா சாயங்காலம் கிடைச்சாட்டா ஜபந்தான். ஈசாக்கு சாயங்கால வேலையில எங்க போனாரு? தியானம் பண்ண போனார். அதுக்கு பிறகு தியானம் பண்ணான்னு பைபிளே இல்லை. அவ்வளோதான். கல்யாணத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் தான், ஊழியம் தான், எழுப்புதல் தான், அச்சா பூஜாமா. கல்யாணம் முடிஞ்சுதா அது பிறகு இவனை எங்கே தேடி பார்க்கறது? கிடையாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் அல்லையா ஆமேன்மா, வேலை கிடைச்சா அது பிறகு அட்ரஸே கிடையாது. அப்படி அல்ல. நீ ராஜா, யுத்தம்னா நீ தான் முன்னால் நிற்கணும். நீ அதை விட்டு விட்டு ஜெபம்னு சொன்னால் நீ விசுவாசி, நீ ஊழியக்காரன். நீ ஜெபம்னா நீ தான் முன்னால் நிற்கணும். ஒரு தகப்பன்னா ஜெபத்தில் முன்னால் நிற்கணும், தாயின்னா ஜெபத்தில் முன்னால் நிற்கணும். நீ அதை விட்டு விட்டு நீ வாட்டுக்கு அப்படியே இருந்தீன்னா உள்ள வரும், கண்களின் இச்சை வரும், உலகத்தின் இச்சை வரும், எல்லா இச்சையும் சேர்ந்து உள்ள வந்து கடைசியில் உன்னை கொலைகாரனாய் மாற்றி விட்டது. கொலைப்பலியாக மாறிட்டான். இப்போ உபவாசம் போடுறாரு. எதுக்கு உபவாசம்? எதுக்கே உபவாசம் போடணும்? நீங்களாம் எதுக்கு உபவாசம் போடுறீங்க? கர்த்தர் அடிச்சாராம், அந்த புள்ள முளைக்கிறதுக்கு ஒரு உபவாசம் போட்டாராம் 7 நாள். இந்த வருஷம் நீ போட்ட உபவாசம்லாம் ஒருபடியான உபவாசமான்னு பாரு. தாறுமாற வேளங்காத உபவாசம் போடாத. அடுத்த குறை, தப்பு பண்ணிட்டான், குழந்தை உண்டாயிடுச்சு, அந்த குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்த உடனே கர்த்தரை அடிச்சிட்டாரு. அது கேவலமாக போயிடுச்சு. அந்த குழந்தை பாவம், பாதிக்கப்பட்டது அந்த பிள்ளை தான். அவ்வளவு ஒரு மோசமான லெவலுக்கு அந்த பிள்ளை போயிடுச்சு. இப்போ உபவாசம் போடுறாரு. எதுக்கு? பரிசுத்தத்துக்கா? பரலவும் போகிறதுக்கு போட்டியா? எதுக்கு நீ உபவாசம் போடுற? நீங்களாம் உபவாசம் இந்த வருஷம் போட்டிங்களா? எதுக்கு போட்டீங்க? எது காரியத்துக்காக உபவாசம் போட்டீங்க? சுகத்துக்காக போட்டிங்களா? விடுதலைக்காக போட்டிங்களா? ஆத்தும ரட்சிப்புக்காக போட்டிங்களா? உன் பிள்ளையினுடைய மீட்புக்காக போட்டியா? எதுக்கு போட்ட? தேவையில்லாத உபவாசம் 7 நாள். ஒருத்தனை அவன்கிட்ட பேச முடியாது, ஏன்னா ராஜா இல்லையா. கடைசியில் எல்லாரும் பிள்ளை செத்து போச்சு. ஏன் காரியத்துக்கு உபவாசம் போட்டதாங்க கர்த்தர் கேட்பாரு, கண்டதுக்கெல்லாம் உபவாசம் போட்டால் கர்த்தர் கேட்டுருவாரு. நான் உபவாசம் போட்டேன், என்னை தாழ்த்தினேன், கர்த்தர் என்னை கேட்கவில்லை, எப்படி கேட்பாரு? உன் ஜெபம் கேட்கப்படாது. நீ பரலோகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் போடணும். அந்த பிள்ளைய தெய்வம் அடிச்சுட்டாருன பிறகு நீ உபவாசம் போட்டால் சாதிச்சிருவியா? ஒன்றும் நடக்காது. வீணான உபவாசங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத உபவாசம் போடாதன்னு தான் சொல்கிறேன். நீ உபவாசம் போட்டீங்கன்னா முழங்கல்ல நிற்கணும். உபவாசம் போட்டால் அது பரிசுத்தத்துக்காக இருக்கணும். உபவாசம் போட்டால் ரட்சிப்புக்கு எதுவானதாக இருக்கணும். நான் சொல்கிறது சரியா? தேவையில்லாததுக்கு உபவாசம் போட்டு கடைசியில் பாருங்கள், எல்லாரும் குச்சி 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 குச்சின்னு பேசினானுங்க. இவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு பிள்ளை என்னது க்ளோஸு அப்படின்னு. உடனே என்னப்பா பிள்ளை இறந்து போச்சு? ஆமாம். உடனே ஐயா எழுமினாரு, என்ன தேய்ச்சாரு, சாப்பிட உட்காந்துட்டான். அவனுக்கு கேட்டான், என்ன இது இவன் மின்னல் மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுறான், இவ்வளோ நேரம் உபவாசம், இப்போ டபாலில் உட்காந்து பிளேட்டில் உட்காந்துட்டானா, என்னாச்சு? உடனே ஒரு பெரிய சத்தியம் பேசினார். இனி அந்த பிள்ளை என்னிடத்தில் வராது, நான் அவனிடத்தில் போவேன். நீ உபவாசம் போட்டியா? அது என்ன உபவாசம்? அதை சொல்லு. உருப்படியான உபவாசம் போட்டியா? ஒரு விசுவாசி ஒரு வாரத்தில் 3 டைம் உபவாசம் எடுக்கணும். எடுத்தியா? எடுத்தீங்களா? ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி வாரத்தில் 5 நேரம் உபவாசம் எடுக்கணும். எடுத்தீங்களா? நான் சொல்றது சரியா? லூக்கா 18:12. லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இது பரிசேயன். நீதி மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகனுடைய பரிசேயனுடைய நீதி என்னது? பரிசேயனுடைய நீதி என்ன? 2 டைம்ஸ். உன்னுடைய நீதி அதை விட அதிகமாக இல்லாவிட்டா நீ எங்கே போக மாட்ட? பரலோகத்துக்கு போக மாட்டேன். அப்படின்னு எத்தனை டைமு? குறைஞ்சது சொல்லுங்க. என்ன இப்போ ஒன்றும் கண்ணு தெரியாது, கணக்கே தெரியாது. குறைஞ்சது உங்களுக்கு எத்தனை தடவை ஒரு விசுவாசி எடுக்கணும்? 3 டைமு. ஊழியக்காரன்னா சியோனுக்கு போறான்னா அவன் அதை விட அதிகமாக இருக்கணும். அதனால நான் எடுக்கும்போது இப்போ எப்படியோ தெரியாது, நான் எடுக்கும்போதெல்லாம் ட்ரைனிங்கில் என்னைக்கு பைபிள் ஸ்டடியோ அன்னைக்கு காலையிலையும் நைட்டும் ஃபாஸ்டிங். என்னைக்கு காத்துட்டு போட்டோமோ அன்னைக்கு காலையிலையும் நைட்டும் ஃபாஸ்டிங். சண்டே மார்னிங் கம்பல்சரி ஃபாஸ்டிங். இது ஊழியக்காரங்க 5 டைம். நீ சாப்பிடலாம்,
அது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியம். தேவன் அதை அக்செப்ட் பண்ணா உண்டு. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் தேவன் அதையும் இதையும். உன் தேவன் வயிறா மாறிடக்கூடாது. அவருடைய தேவன் என்னது? வயிறு. அப்படி வந்துடாத, சாப்பாடுன்னு வந்துடாத. இவன் தேவையில்லாததுக்கு உபவாசம். ஒருத்தன் உபவாசம் போட்டானா 40 நாள். என்னன்னு கேட்டிருக்காங்க. சூரியனை நிறுத்த போறேன். ஏய், பைபிளை படிச்சு பாடுறா, இதுக்கு முன்னாலும் நடக்காது பின்னால் நடக்காதுன்னு இருக்கு. இப்படி எல்லாருமே சூரியன் நிறுத்ததுக்கு 40 நாள் உபவாசம் போட்டானா சூரியன் என்ன வருது சொல்லுங்க? சூரியனை நிறுத்த போறேன்ட்டு அவ்வளவு பேரும் உபவாசம் போட்டா என்ன வருது? தேவையில்லாதது. கோபத்தில் சண்டையில் அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன். ஆண்டவர் கிரியை செய்யும் வரை, அவனை காலை ஒடிக்கும் வரை நான் உபவாசத்தில் நிற்பேன். அவன் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கான், நீ தான் ஒடிச்சுக்கிறக. நமக்கு தேவையில்லாத உபவாசம்லாம் அவசியம் இல்லை. பரிசுத்தத்துக்காக எடு, விசுவாசத்துக்காக எடு, தேவ சமூகத்தில் நில்லு. எதுக்காக உபவாசம் எடுக்கணும்? வாசிங்க நெகேமியாவா. அகாவா நதி அண்டையில் நான் எதுக்காக உபவாசம் போட்டேன்? எஸ்ராவா நெகேமியாவா? அகாவா நதி அண்டையில். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு, முதல்ல உன்னை தாழ்த்துறதுக்கு உபவாசம், எங்களுக்காகவும், இரண்டாவது உனக்காக உபவாசம், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், மூணாவது உன் பிள்ளைக்காக உபவாசம், எங்கள் சகல பொருள்களுக்காகவும், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, செவ்வியான வழியை தேடுவதற்கும், பரிசுத்த வழிக்காக. நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எஸ்ரா 8:21. இதுக்கு தான் உபவாசம். இதை விட்டுவிட்டு ஏசாயா 58 சொன்ன மாதிரி வழக்குக்கும் வாதுக்கும் முரட்டுத்தனமுடைய கைகளால் குத்துகிறதற்கும் நீங்க உபவாசம் போடாத அப்படிங்கிறார். 58:4. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதீர்கள். உபவாசம் போட்டுட்டு வாயுவில் சண்டையை போட்டுட்டு வம்புழுத்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. இதான் அவன் செஞ்ச அடுத்த தப்பு. அதுக்கு அடுத்து பிசாசு இவனை ஏவ ஆரம்பிச்சான். ஓ, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அதை அப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு, நீ ஜனத்தை எண்ணு, நம்ம ஜனம் எவ்வளோ இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு, ஊன்னு கிளப்பி விட்டான். நேரம் வந்து பிரமாணத்தை மீறிட்டு ஜனத்தை எண்ணிட்டான். வாசிங்க 1 நாளாகும் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அவ்வளவுதான். இந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிஞ்சு ஜனத்தை எண்ணினான். பிரமாணத்தை மீறுவது பாவம். ஜனத்தை எண்ணலாம், எண்றதுக்கு முன்னால அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் காணிக்க கொடுக்கணும். அதை கொடுக்கல. அப்படிதானே பைபிளில் சொல்லியிருக்கு. நீ தேவ ஜனங்களை எண்ணுகிறதா இருந்தா ஒவ்வொருவனுக்கும் இந்த காணிக்கை செலுத்திட்டு தான் நீ எண்ணணும். இல்லைன்னு சொன்னா ஜனத்துக்குள்ள வாதம் வந்து ஜனம் செத்து போயிடும் அப்படின்னு ஒரு பிரமாணம் வச்சிருக்காரு. வாசிங்க யாத்திராகமம் 30:12. 30:12. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு, இஸ்ரவேல் புத்திரரை அவருடைய எண்ணிக்கையின்படி நீ இலக்கம் பார்த்தால், அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். மீட்கும் பொருள் காணிக்க கொடுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நீ என்ன பாவம்னு சொன்ன பிறகு சாத்தானுடைய ஏவுதலுக்கு கீழ்பட்டு இவன் ஜனத்தை எண்ணி யோவாப் அது வேண்டான்னு சொன்னான், வாயை மூடுறான்னு சொல்லி அவனையும் சத்தம் போட்டு அவன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்ட்டான். கடைசியில் முடிஞ்சது போனது, செத்து போனது எத்தனை பேரு? அந்த வாதையினால் செத்து போனவர்கள் எத்தனை பேரு? 70,000 பேர் செத்தாங்க. இவன் ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு, பிரமாணத்தை இவன் மீறினதுக்கு, ஜனத்தை பிரமாணத்தின்படி எண்ணாம, அந்த பலி செலுத்தாம, காணிக்க கொடுக்காம, மீட்கும் பொருளை செலுத்தாமல் காணிக்க அவன் ஜனத்தை எண்ணதுனால செத்து போனது எத்தனை பேரு? 70,000 பேர். நம்முடைய ஒரு சின்ன தப்பு கோடிக்கணக்கான நஷ்டத்தை. இப்போ பாருங்க, பிஸ்னஸ்ல நீங்க பாருங்க, இந்த ஸ்டாக்கு எக்ஸ்சேஞ்செல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்க, பங்கு சந்தையெல்லாம். ஒரு செகண்ட் விட்டீங்கன்னா எத்தனை போயிடும்? ஒரே செகண்ட் தான், டப்புன்னு போயிடுங்க மொத்த வாழ்க்கை. ஒரு அம்மா போன மாதம் வந்தாங்க, அவங்க மருமனுக்காக அழுதுது அந்த தாய்.
என்னன்னு கேட்டேன். அவன் மிலிட்ரியில் இருக்கான், நல்ல போஸ்டிங்கில் இருக்கான். சரி இப்போ என்ன பிரச்சனை? ஐயோ அவனுக்கு வந்து இந்த கேம்ஸில் இருந்து விடுதலை இல்லை, செல்லில் உள்ள கேம்ஸில் இருந்து. அதுக்கு என்ன விளையாண்டு போகிறான் அப்படின்னா, விளையாண்டு போகிறானா? 30 லட்ச ரூபா காலிங்க இது வரைக்கும். எப்படி கல்யாணம் கட்டினவன் எதில் அடிக்ட் ஆகிட்டான்? அந்த செல்லில் உள்ள கேம்ஸில் பணத்தை விட்டு அதை எடுக்கணும் 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 எடுக்கணும்னு சொல்லி போட்டு 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 30 லட்சம். அந்த அம்மாட்ட சொன்னேன், என்ன இப்படி ஒரு மெண்டல் மாதிரி தான் ஆகிட்டான். பாத்ரூம் போனால் கூட எதை தான் தூக்கிட்டு போகிறான்? பக்கெட்டை தூக்கிட்டு போகிறானா இல்லையா? எதை தூக்கிட்டு போகிறான்? செல்லை தூக்கிட்டு போகிறான். திடீர்னு ஃபோன் பண்ணான், என்னன்னு, எனக்கு 7 லட்ச ரூபா அடி வாங்கிடுச்சு, நீங்கள் உடனே அனுப்பலைன்னா நான் இப்போ சூசைட் பண்ண போகிறேங்கிறான். பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, என்ன பண்ணி தொலைகிறதுன்னு 7 லட்ச ரூபா வட்டி வாங்கி கொடுத்தேன். இப்போ மொத்தம் 30 லட்ச ரூபா கடன். அதுலேருந்து விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனை நான் இங்கே கொண்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறேன். நாங்கள் பரவாயில்லடா, ஜெபிக்கிறதுக்கு நல்ல பாயிண்ட்டு. சரின்னு ஜெபிச்சு விட்டேன். வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கமுதிக்கிட்ட இருக்கான். அந்த அம்மா நகை போட்டு அவங்க அவங்க அக்காவை தங்கச்சியை நம்ம விசுவாசி, சண்டே ஸ்கூல் ஹெட் மிஸ்டர்ஸ். எப்படி இருக்கும்? போய் இங்கே போய் ஜெபம் பண்ணு, அவனுக்கு அந்த ஆவி போயிடணும். இப்போ எங்கே இருக்கானே? ஊருக்கு வந்திருக்கான். இப்பவும் செல்ல விட மாட்டேங்கிறான். 30 லட்ச ரூபா காலி பண்ணிட்டான். ஆனாலும் அந்த ஆவியை அவனை போராடும். தேவையில்லாது. அடுத்து ஜனத்தை எண்ணி 70,000 பேரை கொண்டது தான் பெரிய சாதனை. அதுக்கு பிறகு அப்சலோம், அம்னோன் தப்பு பண்ணுறான். அம்னோன் தப்பு பண்ணுறான், பெரிய தவறு செய்கிறான். அந்த தாவீது என்ன செய்யல? கண்டிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்தவர்களை பவுல் என்ன சொல்றாரு? பாவம் செய்தவர்களை என்ன செய். ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, என்னை தனியாக கூப்பிட்டு செருப்பால் அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன், என்னை 4 பேர் மத்தியில் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு. பைபிள் சொல்லுது 4 பேர் மத்தியில் செருப்பால் அடிக்க சொல்லுது. ஆசி 1 தீமோத்தேயு 4:5-20. 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளு. நீங்க சொல்றீங்க, என்னை தனியாக கூப்பிட்டுருக்கலாமே, என்னை ஏசி இருக்கலாமே, 2 அடி அடிச்சிருக்கலாமே, ஐயோ எங்களை கேவலப்படுத்திட்டீங்க, இனிமேல் நாங்கள் எப்படி சபையில் தலையை தூக்குவோம்? தலையை நீ தூக்க கூடாதுங்கிறதான உன்னை அடிக்கிறோம். நீ உன் தவற விடணும். தான் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், பாதிக்கப்பட்டதும் தான் பிள்ளை, தப்பு செஞ்சதும் தான் பிள்ளை. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இருக்கணும்? அவனை கண்டிக்கணும். அவனை கூப்பிட்டு, ஏய் என்ன இப்படிலாம் செய்யற, சரி சரி போ அப்படின்னு விட்டாரு. தவறு செஞ்சவனை கண்டிக்கல, தண்டிக்கணும். கண்டிக்க வேண்டியவனை கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டியவனை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். கரெக்டாக நான் சொல்றது? சிட்சிக்கணும். பிரசங்கத்தில் சிட்சை இல்லைன்னா ஹல்லேலூயா எல்லாரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னா எல்லாம் நாசமாக போயிடுவான். போதக சிட்சையே ஜீவ வழி. வேதத்தை கொண்டு கண்டிக்கிற மனுஷனே யார் தான்? அவன் தான் சரியான ஊழியக்காரன். ஆப்ரேஷன் வந்துட்ட பிறகு ரத்தம் சிந்ததெல்லாம் பார்க்கக்கூடாது. சரட்டுன்னு டாக்டர் அறுத்துருவாங்க. சர்ன்னு ஈவு இறக்கலாம. அவனுக்கு மெயின், அவனுக்கு சுகமாக்கணும், அதுதான் மெயின். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டிக்கணும். உங்கள் பிள்ளைகளையும் கரெக்டாக கண்டித்து வளங்க. நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க? அது சின்ன பிள்ளை, அது சரியாயிடும், அதுக்கு பிறகு தோலுக்கு வந்துடுவான். அது தோலுக்கு வந்துட்டான், அவன் தோழன். அப்போ எப்போ தான் நீ கண்டிப்ப? அதை சொல்லு. சின்ன பிள்ளை, அவனை கண்டிக்கக்கூடாது. அதுக்கு என்ன தெரியும்? அறியாமை உள்ள காலங்கள். அது வளர்ந்து வரும்போது வளர்ந்துருச்சு. இப்போ உன் உயரத்துக்கு வந்து நின்ட்டான், உன் ஈக்குவல் ஆகிட்டான். இப்போ நீ என்ன சொல்கிற? தோலுக்கு ஈக்குவலாக வந்துட்டான்னா அவனுக்கு பேர் என்னதான்? தோழன். ரைட்டு. இப்பவும் கண்டிக்க மாட்டேன், வேஸ்ட்டுங்க. தமிழில் சொல்லுவான், முருங்கை என்ன செய்யணும்? முறிச்சு வளர்க்கணும். அப்பப்போ கண்டிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கண்டிக்கணும். கண்டிக்காத பொழுது அப்சலோம் என்ன பண்ணான்? அப்பனை பார்த்தான். அப்பன் ஏதாவது செஞ்சு பார்ப்பான்னு சொன்னான். அப்பன் கண்டிக்கலை, அவன் போட்டு தள்ளிட்டான். யாரை காலி பண்ணிட்டான்? அம்னோனை கொன்னேட்டான். அம்னோனை கொன்னுட்டான உடனே இந்த தாவீது, உடனே விடாத, எங்க ரதம் எடு, அவன் எங்க இருக்கான்? அப்சலோம், விடாத, அவனை விரட்டுறான். யாரை கொல்றதுக்கு? இவனும் பிள்ளைதான், அவனும் பிள்ளைதான், பாதிக்கப்பட்ட தாமாரும் பிள்ளைதான். அப்போ உனக்கு வித்தியாசம் இருக்குல்ல? தப்பு செஞ்சவனை கண்டிக்கல, தப்பு செஞ்சவனை தண்டித்தவனை நீ கண்டிக்கிற. எப்படி? அவனை உரட்டி விட்டான், அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான்.
2 வருஷம் ஊருக்கு வரல, அவன் எத்தனையோ வருஷம் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். திருப்பி வந்தவனை கூட இவர் பார்க்க மாட்டார். ஓ என் முகத்தில் நீ முழிக்காதே போ அப்படின்ட்டான். அவன் போயிட்டான், போயான்னு சொல்லிட்டு 2 வருஷம் அப்படியா இருக்கிறதே. தப்பு செஞ்ச உடனே கண்டிச்சிருந்தேன்னா அம்னோன் செத்துருக்க மாட்டான். அம்னோனை யார் கொலை பண்ணியிருக்க மாட்டான்? அப்சலோம் கொலை பண்ணியிருக்க மாட்டான். தவறு செஞ்ச உடனே கண்டிக்கணும், கேட்கணும், விசாரிக்கணும், கரெக்ட் பண்ணணும். இல்லை அவனை பிசாசு தண்டிப்பான். நீ பிசாசு துரத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது விரட்டினதில்லை. அடுத்ததாக அப்சலோம் விஷயத்தில் அவனையும் சரியான டீல் பண்ணல. அவன் வந்து கேட்குறான், மன்னிப்பு கேட்குறான். இவன் சொல்கிறான் ஏன் மூஞ்சில் முழிக்காது. அவன் பார்த்தான், என்னடா இருந்தாலும் இப்படி நம்ம செஞ்சது பெரிய தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் அம்னோன் செஞ்சது தப்பு இல்லையா, நான் செஞ்சது தான் தப்பா. வீட்டில் மொத்தமாக தீ வச்சு கொளுத்திட்டான். திருப்பி கொண்டு வந்து ராஜாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி இருந்து, ஆனாலும் அப்சலோம் திருப்பி தலை எடுத்து தாவீதை நாய் மாதிரி விரட்டுறாங்க. அப்பவும் பிள்ளை பாசம் விட மாட்டேங்குது. யார முதல்ல அப்சலோமை விரட்டவன் இப்போ அப்சலோமுக்கு இவனுக்கும் நேருக்கு மோதல்களுக்கு வந்த உடனே யோவாப்பிட்ட சொல்லி விடுறான், பிள்ளையாண்டானை எப்படி நடத்து. அப்போ தான் ஆடா விட்டாலும் எதை ஆடுது? உன் பிள்ளை என்ன உடனே ஆடுதா? தசை ஆடுதா? எப்படி பிள்ளையாண்டானை மெதுவாக நடத்தினான். யோவாப் சொன்னான், மெதுவாக நடத்துகிறேன் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேடிக்கை பாருன்னு சொல்லி அடித்து தொங்க விட்டுட்டாங்க. கருவாளி மரத்தில் நாய் மாதிரி அடிக்க விட்டான். அடிக்கிறான் 10 பேர் சுற்றி நின்று பட்டே கிளப்புனானு. அடின்னு அடிச்சு கதற தொங்க விட்டான். ஏன்னா அவர் அப்சலோமுக்கு பிரச்சனை என்னது? அப்சலோமுக்கு பிரச்சனை என்னதான்? ஹேர் ஸ்டைல் தாங்க. நம்ம ஆளுங்க பாதி பேர் கூட்டத்தில் கூட வரும்போது, கூட்டத்துக்குள்ளே வரும்போது கூட இங்கே யார் பார்க்குறா? கத்தர் தானே பார்க்குறாங்க. இதை நான் கேட் வாக் பண்ணுற இடமா இல்லை ஷோ பண்ணுற இடமா? அது அவர் முடினா முடிதான். ஒரு பையன் ஏன்டா இருந்தான், என் விசுவாசி தான். அவன் வந்து இதை கட்டை வாசிப்பான். கட்டை வாசிக்கிறதுனா அது என்னது? இந்த கல்யாண வீடு சாவு வீட்டுக்கெல்லாம் வாசிப்பாங்களே, இந்த ஷார்ட்டாக இருக்கும். அடிமா இவன் கட்டை வாசிச்சான்னா ஆடாதவன்லாம் என்ன செய்வான்? ஆடுவான். அவன் நம்ம விசுவாசி அந்த பையன். ஆனாலும் அவனுக்கு எதை விட முடியாது. இப்போ கல்யாண வீடு சாவு வீடுன்னா இவனை கட்டை வாசிக்க சொன்னாங்கன்னா இவன் வாசிச்சான்னா அடிச்சானுங்கன்னா ஆடுவான் பாருங்க. ஆடி உச்சக்கட்ட ஆட்டத்தில் இவனுக்கு யாராவது காசு போட்டால், பணம் போட்டால், அவனை கண்ணு இமையை வச்சு காசு எடுப்பாங்க. கையை வச்சுலாம் காசு எடுக்க மாட்டான். டான்ஸ் ஆடி அடிச்சு பிப்பி அடிச்சு வீசி மியூசிக் போட்டு அதுக்கு பிறகு ஆட ஆரம்பிச்சிட்டான்னா இவனுக்கு முடி சும்மா ஜில்லுன்னு வச்சுருப்பான். அவன் சொல்லுவான், நைட்லாம் முடியே என்ன செய்வேன், ஒரு துணியை வச்சு கட்டி வச்சுருவேன் டர்பன் மாதிரி. ஏன்னா அந்த முடியை நெஞ்சிடக்கூடாது. அதுதான் அவனுடைய மார்க்கெட்டு. எப்படி காசு அப்படி பணம் போட்டாங்கன்னா 10 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு போட்டாங்கன்னா ஆடிட்டு போய் கையை வச்சு எடுக்க மாட்டான். எதை வச்சு எடுக்கிறது? அப்படியே கண் இமையை வச்சு அப்படி தூக்கி காசு எடுத்துட்டு வந்துடுவான். அதுதான் அவனுடைய டேலண்ட், அவனுடைய ஸ்டைல். ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் பெற்றவொன்னே சொன்னார், முதல்ல கட்டை வாசிக்கிறத நிப்பாட்டுறாங்க. அன்னையோட நிப்பாட்டிட்டான். எனக்கு இதை கேட்டு பண்ணோன்னே நம்ம பாட்டு பாடுறான்னு. உலகத்து மனுஷன் பாட்டு தானே, சாவு வீட்டுக்கு தானே பாடினேன், நம்ம பாட்டு இருக்கடா வாசிட்டா ஒரு நாள்னு கூப்பிட்டு வரேன். நான் நம்ம பாட்டும் பாட மாட்டேன், எந்த பாட்டும் பாட மாட்டேன், கட்டாய் வாசிக்க மாட்டேன் என்று இயேசுவின் நாமத்தில் நான் நினைஞ்சிட்டேன். தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த முடியை நான் இனிமேல் கட்டி அழகு பார்ப்பேன்னு நினைச்ச மாட்டேன். தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால் இதையும் விட்டுட்டேன், அதையும் விட்டுட்டேன். இனிமேல் தயவுசெய்து என்னை கூப்பிட்டு என்னையும் வாசிக்கவே சொல்லிடாதீங்க. ஊழியக்காரங்க சொன்னால் நான் செஞ்சாகணும், வேறு வழியே கிடையாது. நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், நான் பண்ணவே மாட்டேன்ட்டான். இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் விசுவாசியா. எப்படி அவன் முடி தான் கடைசியில் அவனுக்கு தொங்க வச்சுது. நம்ம ஆளுங்க பாருங்க, முடியை வெட்டுறாங்க, முடியை நீட்டுறாங்க, டை அடிக்கிறாங்க, சுருட்டுறாங்க, நீட்டுறாங்க, என்ன பண்ணாலும் அது சரியாக மாட்டேங்க. அதான் பிரச்சனை. கருப்பு அடிச்ச ஆளுங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கா இருக்கும்போது போய் பாருங்க. கருப்பு டை அடிக்கிற ஆளுங்கெல்லாம் சிக்காயி ஒரு 10 நாள் கிடக்கான போய் பாருங்க, 72 வயசு மாதிரி இருக்கும். தேவையில்லை. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டாம். மலித்தலும் மொட்டையும் அடிக்காத, நீட்டவும் செய்யாதன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்சலோம். இந்த அப்சலோமை இவன் சொல்கிறான்,
நான் செத்துருக்கலாம்டா, நீ ஏன்டா செத்த. அதுக்கு பாஸ்டர் அப்சலோமை பற்றி பாஸ்டர் ஜோயல் ஒரு அளவான பாட்டு போடுவார். அப்சலோமே போயிட்டு கேசரில் கேட்டிப்பார், என் மகனே அப்சலோமே நான் செத்துருக்கலாம்டான்னு. மாம்ச பாசம். அப்போ தான் யோவாப் வந்து சொன்னான், ஆஹா உன் பையன் பொழைச்சிருந்து நாங்கள்லாம் செத்துருந்தா நீ சந்தோஷமாக போவ, ஒழுங்காக வந்து வாசலில் உட்கார்றே இல்லையா, நீ பிறந்ததுலேருந்து நடக்காத தீங்கு இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுவேன். அதோட மிரண்டு போயிட்டான் தாவீது. சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து காத்து ராஜாட்ட மாட்டிக்கிட்டான். பெலிஸ்தருடைய காத்து ராஜாட்ட மாட்டிட்டான். மாட்டின உடனே டபால்னு அந்த ராஜா மாந்தான், தாவீதா மாட்டிக்கிட்டானா, கொண்டு வா அவனை கொன்னே போடலான்னு. இவன் பார்த்தான், என்னடா நம்மளை நீ கொண்டு வாங்க போட்டுருங்கன்னு. சடனாக யாரா மாறிட்டான் சொல்லுங்க, பைபிள் படிச்சிருக்கீங்களா? சடனா யாரா மாறிட்டான்? ராஜாவா மாறிட்டானா? பைத்தியக்காரனா மாறிட்டாங்க. பயம். தாவீத மாதிரி ஆக்ட் பண்றதுல எவனுமே பீட் பண்ண முடியாது. சிவாஜிலாம் தோத்து போயிடுவான். ஆண்டவரை டபால்னு பிடிச்சி, என் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளதும்மா. சவுலை பார்த்த உடனே மாமான்றுவான், அப்சலோமை பார்த்த உடனே என் மகனேன்றுவான். இப்போ இவனை பார்த்த உடனே என்ன ஆக்ஷன் பண்ணிட்டான்? டபால்னு ஏச்சியெல்லாம் தொங்க விட்டு நோய் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பைத்தியக்காரன் மாறினான். அவன் என்ன, இடே தாவீது அவன் கோலியாத்தை கொண்டாலும் இவன் யாரா பைத்தியக்காரன், ஏய் இருக்கிற பைத்தியங்களே நான் வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுருக்கேன், துரத்தி விட்டுறான். ஓடிய வந்துட்டான். நீ என்ன வேஷம்லாம் போடுற பாரு, விசுவாசி. இங்கே இருக்கும்போது விசுவாசிங்கிற வேஷம் போடுற, வெளியே போன உடனே என்ன வேஷம் போடுறேன்னு பாரு. என்னென்ன வேஷம்லாம் போடுறீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 21:13. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகி ஒரே செகண்ட்ல எப்படி மாறிட்டாங்க, பிடிச்சிட்டாங்கன்னு உடனே டப்புன்னு நினைஞ்சிட்டான். என்ன பண்ணான்னு பாருங்க, 4 காரியம் செய்வான். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி, உடனே முகநாடி பைத்திய மாதிரி கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்தான். அங்க போய் இடிச்சு, இங்க போய் இடிச்சு, வாயிலிருந்து தண்ணி தாடியெல்லாம் அடிஞ்சு பைத்தியக்கார மாதிரி ஆக்கி அவன் பார்த்தான், டே எனக்கு ஏற்கனவே ஏராளமா பைத்தியங்கள் இங்க சுத்திட்டு இருக்கு பைத்தம்ல, நாட்டுல தேசத்துல, நீ ஒண்ணு புதுசா ஒரு பைத்தியத்தை கொண்டு வாசிங்க. 15. எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கு. பைத்தம்ல சர்ச்சில் பைத்தம்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் குறைவா இருக்கு பைத்தியங்க. இதுல கொண்டு போய் இவனையும் கொண்டு விட்டீங்க. அழகா ஒரு வேஷம் போட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணிட்டானே. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேஷம் போடாத, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. எங்க இருக்கு வேஷம் கடந்து போகிறது? உலகத்தின் வேஷம் எல்லாம் போடாத, பைத்தியக்கார வேஷம் எல்லாம் போடாத. 1 கொரிந்தியர் 7:31. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நம்ம விசுவாசி ஒரு பையன் இருந்தான், புதுசாக ரட்சிக்கப்பட்டவன். இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்க குப்பத்தில் உள்ளவங்க, அதாவது மீனவர்கள் ஏரியாவில் உள்ளவங்க. அந்த குப்பத்தில் வந்து இந்த மந்திரத்துக்கு ரொம்ப, சாமியார்கள் மந்திரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுப்பாங்க. வலைக்கு மந்திரம் வைப்பாங்க, மீன் பிடிக்கிற வலைக்கு, போட்டுக்கு மந்திரம் வைப்பான், பயங்கரமாக மந்திரம் பண்ணுவாங்க. மந்திரவாதிகள்லாம் போட்டி போடுவானுங்க. ஒரு முட்டையை விடுவான், இந்த மந்திரவாதி அதை பிடிக்கணும், அவன் ஆவியை வச்சு, இல்லைன்னா அவன் பிடிக்கணும், இல்லைன்னா எலுமிச்சம்பளத்தை அப்படி தூக்கி விடுவான், அது பறந்து போகுங்க. அடுத்த மந்திரவாதி அவன் ஆவியை வச்சு அதை பிடிக்கணும், போட்டிலாம் வைப்பான். இவன் நம்ம விசுவாசி ரட்சிக்கப்பட்டு நல்லா ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்றான். ஆனால் இந்த மந்திரவாதியை பார்த்தப்போ இவனுக்கு பயங்கர டென்ஷன். இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்ம விசுவாசிக்கு ஆசை. அப்போ அந்த ஊரில் ஃபெய்த்தம் கிடையாது, திருவொற்றியூரில் தான் ஃபெய்த்தம். இவன் பழவேற்காட்டில் ஒரு குப்பம் மீன், அவருக்கு கடற்கரை ஓரம் உள்ள குப்பத்தில் உள்ள ஒரு ஆள். இவனுக்கு எப்படியாவது இவனை அடிக்கணும்னு ஆசை. யார?
இந்த மந்திரவாதிய இவன் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான், இவனை எப்படியாவது பழி வாங்கணும். என்ன பண்ணிட்டான், திடீர்னு இவன் ஒரு நாள் பிசாசு பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டான். யாரு? நம்ம விசுவாசி. ஒரே வீட்டில் கத்து, வந்தவனெல்லாம் அப்பாவை தள்ளி விடுறது, அம்மாவை தள்ளி விடுறது, அதெல்லாம் கையா போயான உடனே அவங்க ஐயோ இவன் பெந்தகோஸ்துக்கு போனால் கடைசியில் என்ன பிடிச்சிருச்சு, பிசாசுல பிடிச்சிருச்சு, ஐயோ போச்சே காத்து கருப்புன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா அந்த மந்திரவாதி வந்தான். இவன் அவனை பார்த்துட்டு தானே இந்த ஆக்ஷனை போடுறான். அவனை போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏப்பா நீ பாப்பா, என் பிள்ளை பெந்தகோஸ்துக்கு போச்சு, இப்படி ஆகி போச்சு. அவனுக்கு பெந்தகோஸ்துன்னு என்னன்னு தெரியல. இவன் வந்துட்டான். வந்த உடனே இவன் பார்த்தான், இவன் பயங்கரமாக ஆக்ஷனில் இருக்கான், பிசாசு பிடிச்ச மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு அவன் வந்து மந்திரம் செஞ்சான் பாருங்க, டமால்னு அவனை ஏறி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அடிச்சு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் கிழிச்சு அவனை ரத்த குறைய ஆக்கிவிட்டான். அவன் என்னெல்லாமோ மந்திரம் சொல்லி பார்த்தான். இது வேற மந்திரம், வேற ஆவி இல்லை, இது வேற ஆவி. பிடிச்சு அடிச்சு அவனை சட்டையெல்லாம் கிழிச்ச உடனே அவன் வெளியே போயிட்டு, இந்த ஆவி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கு, நான் வரல, வேற மந்திரவாதியை பாருங்கன்ட்டு ஓடியே விட்டான். அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு அனுப்பிட்டாங்க. இவங்க பார்த்தாங்க, என்னடா மந்திரவாதியே அடிச்சிருச்சுன்னா அப்போ இந்த ஆவி எவ்வளோ பெரிய ஆவி, ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு, இல்லை இது வந்து சரியாகாது, இவன் பெந்தகோஸ்து, அந்த ஃபாதரை கூப்பிட்டு வந்தால் தான் சரி வரும்ன்ட்டு இவனை ஒரு ரூமில் போட்டு படுக்க வச்சிட்டாங்க. இவன் அவனை அடித்து துரத்தி விட்ட பிறகு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி படுக்கிற மாதிரி படுத்துட்டான். ஆனால் வீட்டில் பேசுகிறதெல்லாம் கேட்டான். பாஸ்டரை கூப்பிட்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. இப்போ யார் வந்துடுவா, ஊழியக்காரர் வந்துடுவார். திருவொற்றியூர்லேருந்து அவர் பழையவேற்காடு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணுறது, இப்போ அவர் வந்தாருன்னா நம்ம பிசாசை எப்படி ஆக்ட் பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் 1 மணி நேரம் கம்முன்னு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். ரூமில் படுத்துருந்த மாதிரியே டக்குன்னு ஒரு 1 மணி நேரம் கழித்து தெளிஞ்ச மாதிரி வெளியே வந்து, என்னண்ணா இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு கிளியர் ஆகிடுச்சு எல்லாமே. ஏன்னா இப்போ ஊழியக்காரர் வரவிடாமல் என்ன செய்யணும், தடுக்கணும். அங்கேருந்து பாஞ்சு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினான். அவர் பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி நிற்கிறார். இவன் போய் நின்னான், தோத்துறான். என்னடா உனக்கு பிசாசுலாம் ஒன்றும் பிடிக்கல, நான் தான் பிசாசு பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணிவிட்டாங்க, ஊரே குழப்பிட்டு இருந்தேன், அதனால தான் அடித்தேன். ஏன்னா இது முதல்ல சொல்லியிருக்க கூடாது, நான் இப்போ அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன், உனக்கு பிசாசு பிடிச்சிச்சு, ஒரே ஒரு விசுவாசின். வேஷம் போடுறீங்களா வீட்டில் யாராவது இப்படிலாம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாட்கள் முடியும் போது தாவீது பழி வாங்குகிற படலத்தை தொடங்கினான். தன்னை தூஷிச்சவனை சீமையை கொல்றதுக்கு சொன்னான், யோவாபை கொல்ல சொன்னான். வேற யாரு வரிசையாக யாரை ஃபைனல் பண்ணணுமோ அவ்வளோ வரையும் ஃபைனல் பண்ணிட்டான். தன் குமாரனை கூப்பிட்டு, யோவாபை விட்டுறாத, சீமையை விட்டுறாத, எவனையும் விட்டுறாத, கரெக்டாக எல்லாரையும் அந்தந்த நேரத்தில். ஆனால் சொல்லும் போது என்னது, யோவாபை மன்னிச்சிட்டேன்ட்டான். அடுத்து யாரை சொல்லிட்டான், யார? சீமையை மன்னிச்சிட்டேங்கிறான். வாயில தான் மன்னிப்பு, ஆனால் கரெக்டாக ஆளை வச்சு பழி வாங்கிட்டான். எல்லாரும் கண்ணை மூடுவோம். இவைகளுக்கு பின்னால நடந்த முடிவு என்ன? ஆலயத்தை நீ கட்டக்கூடாதுன்னு ஃபைனல் பண்ணிட்டார். யார் பண்ணிட்டா? தெய்வம் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னது? நீ என் ஆலயத்தை கட்டக்கூடாது. எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட். விட்டுக்கிட்டே வந்துட்டு ஃபைனலில் வந்து ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, நீ என் ஆலயத்தை கட்டக்கூடாது. அதோட ஆட்டம் க்ளோஸ் ஆகிப்போச்சு. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவன் நமக்கு கொடுத்த நேரம் நாம் பயன்படுத்துவோம். ஆமென். நீ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் உன் மூலமாய் பிசாசுகளை மேற்கொண்டிருக்கிறார். உன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னும் செய்ய காத்திருக்கிறார். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? மனுஷனுக்கு பின்னால, மாம்சத்துக்கு பின்னால, பணத்துக்கு பின்னால, பொய்க்கு பின்னால, தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி கண்களின் இச்சைக்குள்ள, கொலை பழிக்குள்ள, வீணான பாவங்களுக்குள்ள வேஷம் போட்டு பழி வாங்கி நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிறதுக்கு அப்பாற்பட்டவனாய் நீ கிரியை செய்கிறாய். அதனால இதுவரைக்கும் ஆலயம் கட்டலை, உன் ஜீவியம் கட்டப்படவில்லை, இதுவரைக்கும் உன் ஊழியம் கட்டப்படவில்லை, உன் குடும்பம் கட்டப்படவில்லை, உன் வாழ்க்கை இதுவரைக்கும் கட்டப்படாததுக்கு காரணம் இந்த தோல்விகள் தான். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? போடுங்க முழங்கால். இன்னைக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்காம நீங்க உங்களுக்கு சான்ஸ் முடிவே கிடையாது. தாவீதை 3 விசை 4 விசை அபிஷேகம் பண்ணினார்.
இன்னைக்கு மறுபடியும் ஒரு விசை கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணணும். தாவீதினுடைய மேன்மைகள் அதிகம் இருக்கிறது, தோல்விகளும் அதிகமாக இருக்கு. தாழ்த்துங்க. ஆண்டவரே நான் மன்னியும். நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். நான் முதலே சொன்னேன், சுத்திகரிப்பு ராஜஸ்திரிகளுக்கு மட்டுமே. சிங்காசனத்துக்கு போறவங்க மட்டும்தான் சுத்திகரிப்பு. நாம் அபிஷேகம் பெற்றவர்கள், நாம் சிங்காசனத்துக்குரியவர்கள். நம்மை தான் தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார். அந்த ஜீவனுள்ள ரத்தம் கர்த்தருக்கு சேவை செய்ய உன் மனசாட்சியை, செத்த மனசாட்சியை நீங்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு அதுக்கு வல்லமை இருக்கிறது. செத்த கிரியைகள உன்னை சுத்திகரிக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் மனத்துக்கு பின்னால, மனுஷன் பின்னால, மாம்சத்துக்கு பின்னால, பொய்க்கு பின்னால நான் போனது தப்பு. கண்களின் இச்சை, அம்மை மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்தது தப்பு. தேவ சமூகத்துக்கு நான் போகாம பாவத்துக்கு இடம் கொடுத்தது தப்பு. நான் சொல்றத வாயை திறந்து நீ திரும்பி சொன்னாலே ஒரு அறிக்கை உண்டாயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான். ஆமென், 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 ஆமென். எத்தனை பேரை நீ பழி வாங்கி இருக்கிற? எத்தனை தரம் வேஷம் போட்டிருக்கிற? எத்தனை தரம் பாவத்தை நீ கண்டிக்காம விட்டுருக்கிற? எத்தனை தரம் தேவையில்லாத உபவாசம் போட்டிருக்கிற? எத்தனை தரம் தேவ சமூகத்தை ஜெபத்துக்கு போகாம அலட்சியம் பண்ணி இருக்கிற? எத்தனை விஷயம் நீ பொய் சொல்லி இருக்கிறாய்? எத்தனை விஷயம் மாம்சத்துக்கும் மனுஷனுக்கும் பணத்துக்கும் பின்னால நீ போய் இருக்கிறாய்? வாயை திறந்து மன்னியுங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை கேட்க முடியாதா? தேவரீர் என்னை மன்னியும் ஒரு வார்த்தை சொல்லு. தேவரீர் என்னை மன்னியும். உன் சத்தம் இப்ப பலிபீடத்துல கேட்கணும். ஆபேலின் சத்தம் பரலோகத்துல கேக்குது. 6000 வருஷத்துக்கு முன்னால செத்தவனுடைய சத்தம், அவன் போட்ட கூக்குரல், அவன் ரத்தத்தின் சத்தம் கேக்குது. உன் சத்தம் கேட்கட்டும். ஆயக்காரனுடைய சத்தம் கேக்குது. உன் சத்தம் கேட்கட்டும். இயேசுவே என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவோ. எல்லாம் எல்லாம் வாயை திறங்க, வாயை திறங்க.
ஆமென். ஆமென். இப்பொழுது கேட்ட வார்த்தைகள் மூலமாக, வசனத்தின் மூலமாக இருதயத்தில் குத்தப்பட்டு நான் அறிக்கையிட்டு தேவனோடு நெருங்கி வர விரும்புகிறேன்னு சொல்றவங்க எழும்பி அறிக்கையிடலாம். நல்ல சத்தமாக தேவன் கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாரும் முழங்காலில் நிற்போம். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பின் அடையாளமே அபிஷேகம் தான். சுத்திகரிப்பின் அடையாளம் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் அடையாளம் பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்த அவனை நான் கண்டுபிடித்து என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஹல்லேலூயா. பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் இறங்குகிற நேரம். யாரும் மௌனமா இருக்காதீங்க, யாரும் உட்காராத. ஹல்லேலூயா. ஆமென். 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 விடாத. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு பரிசுத்த தைலத்தின் அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். வாயை திற, கேளு, பெற்றுக்கொள், அனுபவி. அபிஷேகத்தை அனுபவியுங்கள். ஹல்லேலூயா. ஓரபக்க ரபக்க திரபக்க திரபக்க திரபானியா. இன்றோடு உன் வீட்டில் இருக்கிற பொல்லாத வல்லமை வெளியே போகணும். உன் தொழில இருக்கிற அபிஷேக வல்லமை, அந்தகார வல்லமை வெளியே போகணும். உன் ஊழியத்தில் போராடுகிற ஆவி வெளியே போகணும். ஆமென். 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 சாபங்கள், தடைகள், தரித்திரங்கள், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வெளியே போகட்டும். ஆவியானவர் உள்ளே வரட்டும். கர்த்தர் உனக்கு புதிய அபிஷேகம் தருகிறார். கர்த்தர் உனக்கு புதிய பாஷை தருகிறார். அவர் உன்னை வெறுத்து விடவில்லை, அவர் உன்னை மறந்து விடவில்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அந்த இளவயதின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்த இளவயதின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆமென். இளவயதின் அபிஷேகம்.
கடைசியில சேர்ல ஒருத்த உட்காந்து போட்டோ எடுக்கிறான். யாருன்னு கேளுங்க. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. ஆவியானவர் உன்னை நேசிக்கிறபடினால் தான் இன்றைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு வந்ததின் முகாந்திரம் என்ன? உன்னை ஜெயாலியாய் மாற்றுவது. ஆமென், ஆமென், ஆமென். எந்தெந்த வல்லமைகள் உன்னோடு போராடினதோ அந்த வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆவியானவர் இப்பொழுதே பரிசுத்தத்தின் அபிஷேகம், பாவத்தை மேற்கொள்ளும் அபிஷேகம், பரிசுத்தத்தின் அபிஷேகம், பலத்தின் மேல் அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் உன் சிரசிலே ஊற்ற போகிறார். எதை பத்தியும் கவலைப்படாத, எதை பத்தியும் பாரப்படாத. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமா. எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு சரியான அபிஷேகம். இந்த வருஷத்தினுடைய போராட்டம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு முடியணும். உன்னை பின்தொடர்ந்த வல்லமைகள், உன்னை மேற்கொண்ட வல்லமைகள், உன் மேல கை வச்ச வல்லமைகள், உன்னோடு போராடின ஆவிகள் எல்லாம் இந்த அபிஷேகத்தில் அடிச்சு தூக்கிடணும். உன்னுடைய ஆதி அபிஷேகத்துக்கு நீ வா. உன் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். உன் ஸ்தானத்துக்குரிய, உன் அழைப்புக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன் தரிசனத்துக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பாவத்தை மன்னிச்ச பிறகு யாரும் உன்னை குற்றம் சொல்ல முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தைரியமாறு. ஆவியானவருக்கு இடம் கொடு.
ஆமென் 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 ஆமென். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. ஹல்லேலூயா ஆமென். ஆமாம், நாளைக்கு காலை கூட்டத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க. சாயங்கால கூட்டம் சர்ன்னு போயிடும், ஒரே செகண்டில் போன மாதிரி போயிடும். இன்னைக்கு தான் அபிஷேகத்தின் நேரம். ஹல்லேலூயா. இப்போ நீ ஒரு விடுதலையின் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பிசாசு இனிமேல் உன்னை குற்றம் சொல்லக்கூடாது. ஆமென். வசனம் உன்னை குற்றம் சொல்லக்கூடாது. ஆவியானவர் இப்போ உன்னை நிரப்புற டைம். நீ மௌனமா இருந்து நேரத்தை வீணாக்கிடாத. உன் சிந்தையை சரிப்படுத்து. அபிஷேகத்துக்கு நேராக உன் கண்களை ஏறடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நீ முத்தரிக்கப்பட்டவன், நீ விசேஷிக்கப்பட்டவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதை மறந்துடாத. ஹல்லேலூயா. இரு நினைவுகள் மாற, இருதயங்கள் சீராக, திருமுகந்தனை நாட, கிருபையை விரும்பிட. இரு நினைவுகள் மாற, இருதயங்கள் சீராக, திருமுகந்தனை நாட, கிருபையை விரும்பிட. திருப்பமே சிறையிருப்பே, ஓ திருசித்தம் நிறைவேறிட. திருப்பமே சிறையிருப்பே, ஓ திருசித்தம் நிறைவேறிட. இரு நினைவுகள் மாற, இருதயங்கள் சீராக, திருமுகந்தனை நாட, கிருபையை விரும்பிட. இரு நினைவுகள் மாற, இருதயங்கள் சீராக, திருமுகந்தனை நாட, கிருபையை விரும்பிட. திருப்பவே சிறையிருப்பை, ஓ திருசித்தம் நிறைவேறிட. 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 திருப்பவே சிறையிருப்பை, ஓ திருசித்தம் நிறைவேறிட.
ஹல்லேலூயா. ஆமென். ஆம். அதாவது பெந்தேகோஸ்ட்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா 120 மேல அபிஷேகம் இறங்குறது. அதான் பெந்திகாஸ்ட். அதுக்கு தான் நம்ம சபைக்கு பேர் என்ன வச்சது? பெந்தேகோஸ்தே சபைன்னு வச்சது. காரணமே 1-2 பேர் இல்ல, இல்ல பாதி பேர் இல்ல, 50-50 இல்ல, 100க்கு 100. அந்த 120 பேர் இருந்தாலும் எல்லாரும் மேலே அபிஷேகம். ஆமென், ஆமென். இப்ப எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க? இப்ப கண்ணீர் விடாத, துக்கப்படாத, எதையும் பத்தி கவலைப்படாத. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை மன்னித்ததின் அடையாளம் தான் அபிஷேகம். உன் மேல இரக்கமா இருக்கிறாருங்க, அடையாளம் தான் அபிஷேகம். உன் சிறையிருப்பு இப்ப திரும்புது. திருப்பும் என் சிறையிருப்பை, ஓ திருச்சித்தம் நிறைவேறிட. 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 Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Amen. இந்த வருஷம் ஃபுல்லா உன்னை ஃபாலோ பண்ணி உனக்கு விரோதமாக பேசி செயல்பட்டு நடந்து உன்னை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி உன்னை சஞ்சலப்படுத்தி உன் ஆசீர்வாதத்தை தடுத்து உன்னை குழப்பி வியாதியில போட்டு உன்னை புரட்டி எடுத்த வல்லமையை கத்தரிப்பான் அழித்து கொண்டிருக்கிற நேரம். நீ பயப்படாத. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ ரபக ரபக ரமனே, ஓ ரட்டே, விமாயினாயிலி சிக்கர பிலபானியா. திருப்பும் என் சிறையிருப்பை, ஓ திருச்சித்தம் நிறைவேறிட. 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 மலைக்கிமின கரை ரமேலி சித்தரா ஹலிமானிய ரபோ. ஆமென், ஆமென். தாவீது சொல்றான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தும் இன்னும் நான் பலவீனன். இந்த செரியாவின் குமாரர் என் பலத்துக்கு மிஞ்சி கிரியை செய்கிறார்கள் என்று. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த செரியாவின் குமாரர் ஒவ்வொருவரையும் ஆசைகளை கத்தர் அழிச்சார். அபிசாய கத்தர் அழிச்சார். யோவாபை கத்தர் அழிச்சார். இதுவரை உன் பலத்துக்கு மிஞ்சி உன்னோடு போராடின வல்லமையை கத்தர் இன்றைக்கு உன் ஆவி ஆத்துமா விரோத சரீரத்துக்கு விரோதமான ஆவிய கத்தரிப்பா அழிக்கிறார். ஹல்லேலூயா. ரகபல கரபக திரபக திரபானியா. ஓரபக ரபக ரபக ரபல. ஹல்லேலூயா. Orabala mana karabala tidabala karabala bala bala bala. ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், நீ எதை குறிச்சும் பயப்படாத. இதுவரைக்கும் உன் பலத்துக்கு மிஞ்சி பல வல்லமைகள் பல மனிதர்கள் போராடி விட்டார்கள். ஆனா தாவீது இருந்தான்,
அபிசாய் இல்ல, தாவீது இருந்தான், ஆசகேல் இல்ல, தாவீது இருந்தான், யோவாபு இல்ல. ஆமென். நீ இருப்பாய். உன்னுடைய வல்லமை, உன்னோடு போராடின வல்லமைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர்கள் இல்பொருளாவார்கள். Hallelujah, 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 hallelujah. ஆமென். எனக்கு தாவீதின் வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவனுக்கு முதல் அபிஷேகம் எப்ரோன்ல வீட்டில் கிடைச்சது, ரெண்டாவது எப்ரோன்ல கிடைச்சது, மூணாவது அவனுக்கு எருசலேமில் கிடைத்தது. இன்னொரு இடத்துல சொல்றான் யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு. இப்படி பல விதத்தில் அவன் சொன்னாலும் அவனுக்கு கிடைத்தது பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம். கர்த்தர் இன்னைக்கு அதைத்தான் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு, இந்த 5வது சுத்திரிப்பு கூட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்த அபிஷேகம் பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம். ஊழியர்களோ விசுவாசிகளோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் கொண்டு வந்த அபிஷேகம் பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம். ஆமா, நீ மௌனமா இருந்தா அந்த அபிஷேகம் வேற ஒரு ஆள் தலையில ஊத்திட்டு போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமென். சபிச்சு சத்தியம் பண்ணி மறுதலித்து பின்மாறி போய் மீன்பிடிக்க போய் நிர்வாணியாய் மாறி போன மனிதனை கர்த்தர் சொன்னார், நீ உன் கையை நீட்டு, வேறொருவன் உன் அறையை கட்டுவான். நீ உன் கையை மட்டும் நீட்டு. ஆவியானவர் இப்ப கட்ட போறார். ஆவியானவர் உன் அறையை கட்டுவார். நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா, நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. ரிக்கமாலிதன மெகரபாலயா. பலமாக அசைவாடிடு, ஓ பலத்தால நீடை கட்டிடு. பலமாக அசைவாடிடு, ஓ பலத்தால நீடை கட்டிடு. பலமாக அசைவாடிடு, ஓ பலத்தான நீடை கட்டிடு. பலமாக அசைவாடிடு, பலத்தால நீடை கட்டிடு. Mankaramana hadiri bilani aradı. Aray nise kelima. Leni mi sabahattu reni mana. Amen. Amen. Hallelujah. Amen.
மாற்றியிருக்கிறேன். சிரமகதுராலகலமாம் சுடுகருவிலாலகலமாம் சடகலபலகுதுரா. சிரமகதுருவிலாலகலமாம் சடகலபலகுதுரா. என் முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டேன். சிரமகதுரா இனி நினையாமலும் இருப்பேன். சிரமகதுராலகலமாம் சுடுகருவிலா. சிரமகதுரா தன் பாவங்களை மறைக்க மால்வடை மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இரக்கத்தை பெற்றுக் கொள்வாய். சிரமகதுரா எனக்கு இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு. சிரமகதுராலகலமாம் சுடுகருவிலா. ஷபா காத்திரே சிரமகதுரா மகிழ்ந்து கலிகுரு மகிழ்ந்து கலிகுரு. சிரமகதுராலகலமா உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிமானா ஹபினாபானா பாரிமானாசா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிபலபல பரிபல பரிபல. ஆமென். கதபாலா கதுராபாலா கது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய இரத்தத்தினாலே தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய மத்தியில் வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரதான ஆசாரியராய் நின்று தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் கூட்டங்களிலே அவர் கடந்து வந்து ஜனங்களை பரிசுத்தம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருஷ கடைசி புது வருஷ கூட்டங்கள் எல்லாம் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு சபையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கத்துக்கு கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவா. எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவா. பிதாவின் அலுவலை காம தூக்கிறோம். கிருமையாக இந்த செயல்பட தேவன் பொறுப்படுத்த ஆசிரியத்தை அப்படினாலும் ஸ்தோத்திரம் தோக்க முடியவர கத்த நடத்த அப்படினாலும் ஸ்தோத்திரம். தோசம் திருளிச்சத்தில் கத்தாவை தாழ்த்த கத்தாவை சுற்றி இருக்கிறது கிருமிக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தெய்வ சமூகத்துக்கு தாவை நாங்கள் ஆண்டவரே அந்த குறைகள் எல்லாம் கத்திரங்கள் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கத்தாவை நாங்கள் இந்த சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் உண்மையிலாய் காணப்பட கத்திர செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தாவின் ஏற்றவனாக கண்டபோது அபிஷேகம் விட விட்டுங்க தாவை குரோமாயிடும் முறை எல்லா சத்துருங்க தாவை எல்லாம் ஜெயித்து போல நாட்களில் ஜெயித்தில் ஆண்டவர் எல்லா சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க முடியாது. உடனத்தின் மூலம் ஆண்டவர் கல்வாரத்தின் மூலம் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த முடியினாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவை அந்த விளையங்களுக்கு தாவை இந்த விளையத்தெல்லாம் ஏற்கொள்ளக்கூடிய ஆண்டவரே கிருபை கத்தரவரும் பெற்று அந்த விஷயத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த வல்லமை கத்தாம் ஏற்கொண்டு தாவை நாட்டில் ஜெயாளிகளாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நிஜத்தில் ஆண்டவரே நீர் கத்தா விஷயம் விடப்பட்ட அந்த மூலம் எல்லாவற்றிலும் கத்தா சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய விளைந்தது போல எல்லாவற்றிலும் சத்துருக்களை மேற்கொள்ள விஷயத்தின் மூலமாக நாங்கள் கத்தாவை இந்த வருஷ கடைசியில் கத்தாவோட வல்லமை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இப்பொழுது கத்தாவை ஆண்டவரே ஜீவித்தில் ஆண்டவரே இந்த சமூகத்தில் கத்தர் காணப்படக்கூடிய கருவிக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிடக்கப்படுற கூட்டங்களையும் கத்தர் மகிமை ஆசீர்வாதமாக கத்தர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்குறமாக போய் ஈஸ்வர எல்லா சத்துருவாலுமே அழிக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையாக எல்லாரும் ஆண்டவரை உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாக கத்தர் அவரை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவி அடுத்தபடி எல்லா கூட்டங்களையும் ஆவியானவரை பொறுப்படுத்தி நடத்தி கத்தருடைய ஆவியான கிரியையும் கத்தாவே உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். இதான நேரம் உடைய சமயங்களோடு கூட இருக்கட்டும். ஏசுமாக வேண்டி கிளிகிறோம் தாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மலுவுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.